என்ன இந்த ஆளு ரெக்கார்டிங் கூப்பிட்டா இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கான் ரூம்குள்ள இந்த ஆளு? யோ வெளியே வாயா. சரி கதவை திறந்து உள்ள போயிட வேண்டியதுதான். Anata pacaye apa tekeke na apa dia apa tekeke tu apa dito apa te good 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 apa dia isang Anana pataye apati keket na apati Anana apati pati, apati keket keket, apati anana to யோ என்னையா இது? யோ நிறுத்தியா? என்னையா இது? யோ என்னையா டிக்கிய தூக்கி தூக்கி ஆடிக்கிட்டு இருக்க? என்ன கருமையா இது? யோ இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாங்கியா? டு யூ நோ? என்னது லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸாக்கா? இதெல்லாம் பாடினாதான் என் யூத் நம்புவாங்க. யூத் நம்ம என்னையா சாங் இலவ சாங் இது ஒண்ணுமே புரியல. யோ நீ மில்லினியம் ஆல்பம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கியா? தமிழ் சாங்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆல்பம்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் கேட்டிருக்கியா இல்லையா நீ? யோ அது இல்லையா நான் கேட்காத மில்லினியம் சாங்ஸ். கொஞ்சம் போடு பாப்போம். இந்த போடுறேன் கேளு. வணக்கம், இது தி பைரட்ஸ் கிளப் பாட்காஸ்ட் presenting by Tobio Kageyama, Sakura Arno, AST Uchiga and Black Ranger. வணக்கம் பைரேட்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி பைரட்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு புதுசான எபிசோட்ல நடந்திருக்கோம். எங்களுக்கே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ என் கூட பேசுறதுக்கு என் நண்பன் ஏஸ்டி உச்சிகா வந்திருக்காப்புல. வணக்கம் எஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் 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 பிளாக். ஓகே, ஒரு வைப் செஷன் மாதிரி ஒன்று உக்காந்துருக்கோம். இப்போ இது என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பாப்போம். நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ, அடிச்சு விட்டுற பாத்துக்கலாம். இல்ல லிசனர்ஸ்க்காக கேட்க போறாங்க, ரெண்டு பூமருங்க உட்காந்து என்னத்த பேச போறீங்கடா அப்படி என்னடா மில்லினியம் சாங்ஸ் சரி அசிங்கவா 2000 பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்க டைம் டிராவல் 2000க்கு போயிட்டோம், 24 வருஷம் பின்னாடி போயிட்டோங்க. எல்லாரும் வெயிட் பண்ணீங்க. இப்போ ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட வந்து இப்ப கொண்டு வந்திருக்கோமா, என்னது ரீவிசிட்டிங் நாஸ்டாலஜிக் ஆல்பம்ஸ். ஸோ என்னன்னா இப்ப வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேட்சி ஹூக்கு லிரிக்ஸ், ஹூக்கு சவுண்டு, இது மாதிரி அந்த பர்டிகுலர் இது மட்டும் போட்டுட்டு எல்லாம் ரீல்ஸ் போடுறதோ டான்ஸ் ஆடுறதோ அதை மட்டும் பாடிட்டு இருக்கிறதோ. சரிடா, ஒரு பாட்டை முழுசா பாடுங்கடா அப்படின்னா அந்த பாட்டை பாட முடியாத ஒண்ணு, பாட தெரியாத ஒண்ணு, அந்த அளவுக்கு தான் இப்பெல்லாம் சாங்ஸ் இருக்கு. ஆமாய்யா, ஏதோ ரீல்ஸுக்காகவே பாட்டு எடுக்கிறானுங்க. ஆமா, இப்போ மியூசிக் டைரக்டர்ஸும் அதே அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டானுங்க. இப்போ ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனா போதும், சாங்ஸ் நல்லா இருக்கு இல்ல, லிரிக்ஸ் நல்லா இருக்கு இல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. இல்ல சிங்கர் கூட எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்க யார வேணா பாட வச்சிருவோம், நாய்க்குட்டியை கூட பாட வைப்போம் அப்படின்ற மாதிரி நாங்க பாட வச்சிருவோம். அது ரீல்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டா போதும், ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட் ரீல்ஸ் ஆடினா போதும், 2000 சாங் ஹிட், அவ்வளவுதான். இப்ப மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படிதான் ஆயிட்டானுங்க. ஆமா, என்ன பண்றது? இந்த இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளோட டீனேஜ் பீரியட்ல, யங் அடலசன் அந்த பீரியட்ல நம்ம கேட்டு ரசிச்ச, நம்ம என்ஜாய் பண்ண, நம்ம வைப் பண்ண
ஆல்பம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? சில்லறை செதற விட்ட. ஆமா. அந்த மாதிரி ஆல்பம்ஸ்லாம் எடுத்து அப்படியே தூசி தட்டி அப்படியே ரெஃப்ரெஷிங்கா எடுத்து இப்ப அதை ரீவிசிட் பண்ண போறோம். அதுக்கான எபிசோட் தான் இது. சரியா, இப்ப நான் ஒரு 3 படம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த சாங்ஸ் எல்லாம் நீ கேட்டிருக்கியா? ஆமா ஐயா, அத கேட்காம நம்ம கடந்திருக்க முடியுமா? முதல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எல்லாமே எல்லா பாட்டையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 தடவையாச்சும் கேட்டிருப்பேன். நான் ரீசெண்ட் டைம்ஸ்லயே ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். இப்போ தெரியுமா இந்த சாங்ஸ் எல்லாம்? ஏன்னா ஒரு ஆல்பம் அதை இது பண்றதுக்குள்ளேயே அதை ரிப்பீட்டடா கேட்டிருப்பேன். சரி, லிசனருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் என்னென்ன ஆல்பம் பேச போறேன்ட்டு. ஒரு 3 ஆல்பம் வந்து தூசி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 3 ஆல்பம் என்னன்னா, ஒன்னு மின்னலே, இன்னொன்னு மஜ்னு, இன்னொன்னு டொல்பி. இந்த 3 ஆல்பம் இப்ப ஏசு இப்ப வந்து இந்த 3 ஆல்பத்துக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு. என்னன்னு சொல்லு பாப்போம். 3 வந்து என்ன சொல்றது, எல்லாமே 3 வந்து நம்ம ஹாரிஸ் போட்டது. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டைல்லயே தெரியும். ஒரு பெப்பியான ட்ராக்ஸ் எல்லாமே சூப்பரான இது. ஆமா. சோ எனக்கு தெரிஞ்ச ஹாரிஸ் ஒரு காமன் ஃபேக்டர். ஆமா. இப்போ ஹாரிஸ் சொல்லக்கூடாது. இப்ப ட்ரெண்டுக்கு வா, ஹாரிஸ் மாம்ஸ். ஹாரிஸ் மாம்சன் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரை. அதனால ஹாரிஸ் மாம்சனே இன்றில இருந்து நம்ம அழைக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஹாரிஸ் மாம்சனே சொல்லுவோம். சரி, நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் தான் நீ சொன்ன மாதிரி. ஹாரிஸ் மாம்ஸ் ஒரு காமன் ஃபேக்டர் இந்த 3 ஆல்பத்துக்கும். இன்னொரு காமன் ஃபேக்டர் என்னன்னா, இந்த 3 ஆல்பமே அவர் அடுத்தடுத்து பண்ண 3 படங்கள். ஓகேவா? ஓ, அவரோட ஃபர்ஸ்ட் 3 படமா இது? ஆமா, ஃபர்ஸ்ட் 3 ஆல்பம்ஸே இதுதான். இந்த 3 ஆல்பமும் முத்தான ஆல்பங்கள். கரெக்ட். அது தவிர்த்து இந்த 3 ஆல்பமும் ஒரே இயர்ல ரிலீஸ் ஆயிருக்கு, 2001. அப்படியா? இந்த இது எனக்கு தெரியாது. 2001லயே இந்த 3 ஆல்பமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப அந்த இயர் கொண்டாட்டமான இயரா இருந்திருக்கும். ஆமாயா, இப்ப மில்லினியம் இயர்னு எதுக்கு சொல்றாங்க? அந்த 2000 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே அது ஒரு மில்லினியம் இயர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஆல்பம் எல்லாம் பார்த்தோன்னா, அப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாம் அந்த மில்லினியம் கிட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்த படங்கள், அப்ப வந்த சாங்ஸ் எல்லாமே மில்லினியம் சாங்ஸ், மில்லினியம் ஆல்பம்ஸ் அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து அப்போ ட்ரெண்ட். இன்னொரு காமன் ஃபேக்டர் இருக்கு இந்த 3 படத்துக்கும். என்ன தெரியுமா? விவேக் வந்து இந்த படத்துல விவேக் இந்த 3 படத்துலயுமே விவேக் தான் சைடு ரோல். ஆமா, ஹீரோவோட ஃப்ரெண்டா விவேக் தான் இருப்பாப்ல. யூத் கேரக்டர், யூத் சம்பந்தமான படம், இந்த மாதிரி யங்கான யூத்தான ஒரு படம்னாலே விவேக் வந்து ஃப்ரெண்ட் கேட்டு வந்துருவாரு. அது எல்லாமே சிட்டி பேஸ்ட் கதைங்க வேறையா? சோ விவேக் இல்லாம யார் பண்ணியிருந்தாலும் அது அவ்வளவு ட்ரெண்ட் ஆயிருக்காது. ஆமா ஆமா. இதுல வந்து ஒரு ஃபன்னியா இல்ல கிரிஞ்சான்னு சொல்ல தெரியல. 3 படத்துக்கும் வில்லன் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஆக்டரை தான் கூட்டு வந்து வில்லன் இல்லைன்னா வந்து ஒரு செகண்ட் ஹீரோ இல்லைன்னா ஒரு இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்றத நார்த் இந்தியன் ஆளை தான் கூட்டு வந்து நடிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணுத்துல வந்து மின்னலை படத்துல அப்பாஸ் வருவாரு. அப்பாஸும் ஒரு நார்த் இந்தியன் தான், அவரை கூட்டு வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மஜ்னு படத்துல சோனு சூத் வருவான். ஓகேவா? அவனும் அதுல நடிச்சிருப்பான் ஒரு இன்னொரு கேரக்டர்ல. இது 12Bல சுனில் ஷெட்டி வருவாப்ல, பாலிவுட் ஆக்டர். இங்க எல்லாமே நார்த் இந்தியன் வில்லன்ஸ் இந்த 3 ஆல்பத்துல. அது ஒரு காமன் ஃபேக்ட். இது நான் கவனிச்சுக்கல, ஆனா கரெக்ட். இது ஒரு கிரிஞ்சு இதுதான். அது தேவையில்லாத 3 ஹிந்தி வில்லனுங்க 3 படத்துலயும். இந்த Facebook எல்லாம் போடுவாங்க ஸ்டிட்டியர் தமிழ் பிலிம் டீடைல்ஸ் சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இன்னொரு ஷிட்டியர் டீடைல்ஸ் நான் சொல்றேன் பாரு. இந்த 3 படத்துலயும் ஒரு சாங்காவது விவேக் ஆடிட்டு இருப்பாரு. ஆமா கரெக்ட். எல்லாரும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பாரு. கரெக்ட். அதுலயும் அவன் தான் மெயின் ஃபோக்கஸ். ஒரு போர்ஷனே அவருக்கு கொடுத்துருப்பாங்க விவேக் எல்லா சாங்லயும். அது பத்தி பேசுவோம் கண்டிப்பா. அதெல்லாம் பத்தி கண்டிப்பா இந்த ஒவ்வொரு சாங்லயும் பேச வேண்டியது இருக்கு. எனக்கு விவேக்கோட டான்ஸ் பர்சனலாவே பிடிக்கும். இதெல்லாம் காமெடியா இருக்காது. ஓகே சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் மாம்ஸோட முதல் ஆல்பத்துல இருந்தே போயிருவோம். இந்த மின்னல தான் அவரோட முதல் ஆல்பம். ஓகேவா? கௌதம் மேனனோட படம். ஆல்பம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, படமும் ஹிட்டு. மாதவனுக்கு இன்னும் ஒரு பயங்கர ரீச் இந்த ஆல்பம். இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனேவே தெரிஞ்சு. அப்பெல்லாம் ஒரு ஃபேக்ட் இருக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் வந்து ஒரு புள்ளிக்கே வந்து ஒரு ஆல்பம் வந்து ஹிட் ஆனா மக்கள் வந்து படத்துக்கு வருவாங்க. சாங்ஸ் ஹிட் ஆனா போதும், படம் ஓடிடும். ஆமா, அப்பெல்லாம் அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஒரு ஆல்பமா ஒரு ஹிட் கொடுத்துருன்னா அந்த ஆல்பமே மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்துருன்னு ஒரு இது இருந்தது.
அந்த மாதிரிதான் மின்னலே படமும். மின்னலே படத்துல சாங்ஸ் எல்லாம் அதிரி புதிரி ஹிட்டு, எஃப்எம் எல்லாத்துலயும் போட்டு தேய்தேன்னு தேய்ச்சிட்டு இருப்பானுங்க. கரெக்ட். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சன் மியூசிக், இசை அருவின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் சாங்ஸ் தான், இந்த சாங்ஸ் தான் ஓடும். அந்த டைம்ல சன் மியூசிக்கை விட இன்னொரு சேனல் எஸ்எஸ் மியூசிக்னு, ஆமா ஆமா. அதுலதான் வந்து மாறி மாறி போட்டு அடிப்பானுங்க இந்த மின்னலே சாங்ஸ. அதுவும் அந்த அந்த இந்த மியூசிக் ஒரு அது வந்து அந்த டைட்டில் மியூசிக்காக வச்சிருவானுங்க அந்த எஸ்எஸ் மியூசிக்ல. ஆமா, நல்லா இருக்கும். சரி, படத்தோட ஆல்பத்துல போவோம், அப்படியே ஒரு ஒரு சாங்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மின்னலே ஆல்பம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹாரிஸ்க்கு மின்னலே தான் ஃபர்ஸ்ட் படம், ஓகேவா? ஆனா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெபியூட் படமா வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு. அந்த ஆஃபரை வந்து வேணான்னு சொல்லிட்டு மின்னலே படத்தை தான் கமிட் பண்ணாரு. என்ன ஆஃபர்னா, கலைப்புலி தானு இருக்காருல்ல, அவரோட ப்ரொடக்ஷன்ல, அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷனு, கமலோட படம் ஆளவந்தான் படத்துக்கு இவரை தான் கூப்பிட்டுருக்காங்க, இதுல இந்த படத்துக்கு டெபியூட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கு அதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டா வந்து ஏஆர் ரஹ்மான் கூட நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காப்ல, ஓகேவா? டெபியூட் ஆனா வந்து ஜிவிஎம் கூட கமிட் ஆயிட்டாப்ல, சொல்லிட்டாராம், கமிட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. ஆனா வந்து தானு கேட்டிருக்காங்களா, நீங்க வந்து உங்க டெபியூட் படம் என் படமா இருக்கட்டும், இந்த படத்தை கமிட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல சேலரி பிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காப்ல. ஆனா வந்து இல்ல, நான் ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அந்த படத்துக்கு தான் நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு மின்னலே படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு ஸ்டேஜ போட்டு தானு படத்துல, அதுவும் கமலோட படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கும் நினைச்சிருந்தா. அவர் சேஃபான பெட் எடுக்கணும்னு நினைச்சா. ஆமா ஆமா ஆமா, ஒரு எவ்வளவு ரீச் இருந்திருக்கும் பாத்துக்க. இது வந்து இப்ப ஜிவிஎம் வந்து அது ஃபர்ஸ்ட் படம், மாதவனும் பெரிய ஹீரோ கிடையாது அப்போ, ஓகேவா? ஆனா அந்த படத்துக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு தான் நான் படமா டெபியூட் ஆவேன்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கான். இது பாரு, கமலோட படம், பெரிய பட்ஜெட் படம், பெரிய ப்ரொடியூசரு, அந்த பேனரை உதறி தள்ளிட்டு வேணாம், நான் இங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இதை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாரு அந்த இது. ஆனா அவர் சொன்னது நல்ல நல்ல முடிவு, அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா, எந்த ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் அவரோட ஒரு ஆல்பம் வந்து அந்த லவ் ஸ்டோரியா கிடைச்சிச்சுன்னா வந்து ரொம்ப ஜாலி ஆயிருவாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா வந்து லவ் ஸ்டோரியில சாங்ஸ் தான் முக்கியமான விஷயமா பிளே பண்றது, ஓகேவா? அதனால இவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாத்தையும் வந்து அந்த லவ் ஆல்பத்துல போட்டுடலாம் ஃபுல்லா. அதனால அப்படி நினைச்சாரா இல்லன்னு தெரியல, ஆனா வந்து நல்ல முடிவு. அதனால நமக்கு மின்னலே மாதிரி ஒரு ஆல்பம் கிடைச்சது. உண்மையிலேயா? நம்ம சரி, நம்ம இதுக்குள்ள போவோம், எபிசோடுக்குள்ள போவோம். ஏன்னா நிறைய இதுல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே கேட்க வேண்டிய சாங்ஸ். ஆமா, இந்த மின்னலே படத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மின்னலே படத்துக்கு வந்து 2 பேரு லிரிக்ஸ் எழுதினாங்க. 2 பாட்டு வந்து வாலி எழுதினாரு, மீதி எல்லா பாட்டுமே வந்து தாமரை எழுதினாங்க. எனக்கு தெரிஞ்சு தாமரை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டுலாம் தாமரை இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டுலாம் எழுதியிருக்காங்க, அங்கங்க ஒரு சில படத்துல ஒரு பாட்டு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. தாமரை இந்த படத்துக்கு அப்புறம் தான் தாமரையோட ரீச் வேற லெவல்ல போச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்னானே, அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. முக்கியமா கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் காம்பினேஷன்ல அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க, நிறைய ஹிட் வேற. சரி, ஃபர்ஸ்ட் பாட்டுல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த படத்துல ஆரம்பிக்கும் போதே ஜாலியான பாட்டு, மாமா மியான்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குமா? சண்டே மண்டே 7 நாலு குட்டி நீ ஃப்ரீயா அப்படின்வா. ஆமா, எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும், விவேக் பாட்டுதான் ஞாபகம் வரும் எனக்கு. எனக்கு இந்த பாட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து, இப்ப இவன் பாடுவாரா, அந்த பாட்டு பார்க்கும்போது எனக்கு விவேக் வேற ஒரு படத்துல காமெடியா பாடியிருப்பான், அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த லிரிக்ஸ் எனக்கு ஞாபகம் வரும். ஆமா, அது விவேக் வந்து சூப்பரா அதை ரீயூஸ் பண்ணிருப்பான் இந்த இடத்துல. ஆமா, ஜாலியா இருக்கும் இந்த பாட்டு. இதுல இந்த பாட்டுல எனக்கு ஒரு லிரிக்ஸ் பிடிக்கும், பாடினாதான் வரும், நான் பாடுறேன், லிசனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்குங்க சகிச்சுக்குங்க, ஓகே, எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. வரும், வாழாத மாமூலா நீ போடு நியூரோலா லைக் பண்ண நீ படிக்கும் ஹைஸ்கூலா அப்படின்னு வரும், அது நல்லா இருக்கும். அப்புறம் பில்கேட்ஸ் கூட தான் மங்காத்தாடித்தா பங்கட பாக்கி எல்லாம் தீர்ப்போம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு லிரிக்ஸ், வாலி எழுதிருப்பாரு இது.
இந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனா வந்து இந்த ஆல்பத்திலேயே எனக்கு வந்து லீஸ்ட் ஃபேவரட்னா இதுதான். மத்த சாங்ஸ்லாம் இதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சாங் என்னன்னா விஷுவலா பார்க்க நல்லா ஜாலியா காமெடியா இருக்கும். விவேக் வேற செம காமெடி ஆடி இருப்பாரு. ஆமா ஆமா. அதுல ஆமா இந்த அ- அ- ம், அதுல இவனுக்கு ஈக்குவலண்டா ஆடிட்டு இருப்பான்டா இவன் விவேக். மாதவனுக்கு மாதவனுக்கு ஈக்குவலண்டா. வாடுறது செம காமெடியா இருக்கும். இந்த வீடியோ சாங் பாத்தீங்கன்னா தெரியும். வீடியோ சாங்ஸ்ல எப்படின்னா ஃபுல்லா சென்னையில ஃபேமஸான ரோடு ஏரியா, ஃபேமஸான என்னென்ன ஏரியா இருக்கோ அதுலலாம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீல் வரும். சென்னையில இருக்கவங்களுக்கு. இந்த ஏரியா அப்படி இருந்ததா முன்னாடி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் அந்த ஆமா வீடியோ. ஆமா. வீடியோ சாங்ஸ் விஷுவலா பார்க்கிறதுக்கு. அதான் ம். எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் இந்த சாங் தான் இந்த ஆல்பத்துல. ஆமா. அப்படியே அடுத்த அடுத்த பாட்டு உனக்கு எந்த இருக்கிறதே பிடிச்ச பாட்டு எது? நீ இந்த லீஸ்ட் எல்லாம் விட்டு பிடிச்ச பாட்டு வந்து போவோம். ஆ, எனக்கு பிடிச்ச உனக்கு இருக்கு. பாட்டுனா அது எனக்கு வந்து அந்த வசீகரான்ற பாரு இதுதான். அந்த வெண்மதி வெண்மதி ஏன் இல்லு ம். அந்த பாட்டுலாம். அது லவ் ஃபெயிலியர் சாங். ஆமா ஆமா லவ் பண்ணி ஆமா. சக்சஸ் ஆனவன் தான்டா பாடுறீங்க இதெல்லாம். இல்லையா அது பாடுறதுக்கு இல்ல, அது நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆல்பம் இப்ப எது பெஸ்ட் ஃபேவரட்னு எனக்கு அந்த சாங் ரொம்ப ஃபேவரட். அதுல ஏன் ஃபேவரட்? என்னன்னா அந்த லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். நான் யோசிப்பேன், ஆனா இவ்வளவு ஃபீலிங்கே இந்த பாட்டு இருக்கையா, நமக்கு லவ் ஃபெயிலியர் ஆனா இந்த இந்த, இதை விட நல்லா ஃபீல் பண்ணி பாட்டா தோணும். கரெக்ட். அது ஆக்சுவலி சூப்பரா இருக்கும் அந்த லிரிக்ஸ். சரி, நீங்க சொல்றதுதான் சொல்லுங்க. இல்லன்னா எனக்கு ஒரு ஒரு ஸ்டான்ஸா அதுல வந்து பிடிக்கும் ரொம்ப, ஒரு 2-3 லைன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் வேணா அத சொல்றேன். எனக்கு வந்து அதுல ம் வந்து ம் பிடிச்ச இது என்னன்னா ஒரு லைன் இருக்கும். அவள் அழகை ம் பாட ஒரு மொழி இல்லையே, அதை ம். அளந்து பார்க்க பல விழி இல்லையேன்ட்டு. அவனால பார்க்க முடியல, ஆமா. அவ்வளவு விழி தேவைப்படும். அவ்வளவு he needs more eyes அவ்வளவு to. அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. என்ன இருந்தாலும் அவள் எனது இல்லையேன்னு முடிப்பான். அது சூப்பரா இருக்கும். ஆமா, ஒரு பிரேக்கப்புக்கு கூட வருது. ஆஹ் இந்த பிரேக்கப்ப வந்து சொல்லியிருப்பான். இப்ப நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்லாம் வரும்ல, அதுல ஒரு டாப் 5 லிஸ்ட் இல்ல டாப் 10 லிஸ்ட்னு எடுத்துன்னு வச்சுக்கேன். அந்த டாப் லிஸ்ட்ல எப்படியும் இந்த பாட்டு வந்துரும், வெண்மதி வெண்மதி இல்லு. கரெக்ட் இந்த கரெக்ட். பாட்டு எனக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இதுல வந்து ஒரு இது பிடிக்கும். ஏன்னா இந்த இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த லிரிக்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சென்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவ அதிசய முகமே. என்னன்னா அவன் மின்னல்ல தான் முதல்ல அவளை பாப்பான். மின்னல் கரெக்ட். வெளிச்சத்துலதான் அவன் முதல்ல பாப்பான். ஓகேவா? அதான் ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி அதில் தெரிந்தது. மின்னல் ஒளியில தான் அவ தெரிஞ்சா தெரிஞ்சா. அழகு தேவதை அதிசய முகமே அப்படின்ட்டு. அந்த அழகு தேவதையோட அதிசய முகமே அப்படின்னு நல்லா இருக்கும் அது. ஏன்னா அந்த அந்த படத்துக்கு கான்செப்டுக்கு ஏத்த லிரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்காங்க அதுல. அந்த 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 சீனை பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகும். அடடா இதுதான் அந்த சீனே அப்படின்ட்டு. அவ அந்த இதுல பாத்துக்கிட்டே அதை பாப்பான்ல, அந்த மழையில வந்து அவ வந்து அந்த ஆமா. காரை விட்டு வெளியே வந்து குச்சிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருப்பா. யாரா இதுன்ட்டு அந்த கண்ணாடி தொடச்சிக்கிட்டே பாப்பான். என்னடா யாரா இது ஆமா யாரா இதுன்னு. அது அது சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த லிரிக்ஸா இந்த இடத்துல சூப்பரா மாத்திருப்பாங்க. ஆமா, அது தாமரை எழுதியிருக்காங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. ஓகே. ஏன்னா எனக்கு இதுல இந்த பாட்டு. எனக்கு சரி சொல்லு. ஆ, சொல்லு. இல்ல எனக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் லைனே எனக்கு வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த படம் நான் இந்த படமா பார்க்கும்போது இந்த பாட்டுலாம் நான் பார்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே, தனியாலாம் கேட்டதில்ல. தனியா வசீகரா மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஏன்னா அப்போ ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஓகேவா? படமா ஆமா பார்க்கும்போது இந்த இந்த படத்துல வந்து இன்னொரு ஹீரோ அப்பாஸ் வந்துருவான். அவங்க கூட வந்து ஆமா ரீமார்ஷல் சுத்திக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருப்பான். அந்த ஆமா. ஸ்டார்டிங் லைனே எப்படி வரும்னா, வெண்மதியே வெண்மதியே நில்லு, நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்லிடுங்க. நீ வானத்துக்கு ஆமா. சொந்தமா இல்ல மேகத்துக்கு சொந்தமா அப்படின்ற மாதிரி. வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு இல்லை ஒரு நஷ்டம் அப்படின்னு வரும். வானம் தான் உன்னோட இஷ்டம்னா எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது போடி எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதான் அந்த லைன் எப்படின்னா இந்த கதையோட தொடர்பு படுத்தியே வரும் அந்த லிரிக்ஸ். எனக்கு அதனாலதான் இந்த லிரிக்ஸ் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். சீரியஸா நீங்க நீங்க லிரிக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றேன். இத வேற ஏதாவது லிரிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா லிரிக்ஸ் முடிச்சோம் நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே சொல்றேன். இல்ல இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நமக்கு டைம் பத்தாது. அதெல்லாம் லிசனர்ஸ் நீங்க சரி போய் கேட்டு அனுபவிச்சு இது பண்ணிக்கங்க. ஆஹ் நீ வேற வேற சொல்லு. நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் ம். என்னன்னா அதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதுல மாதவன் ம். ஒரு ப்ளூ ஷர்ட், ஒரு பிளாக் ஜீன் பிளஸ் ஒரு ஷூ மாதிரி, ஷூவா இந்த ஸ்னீக்கர்ஸ் என்னன்னு தெரியல, சூப்பரா இருக்கும் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ம். அந்த பாட்டுல வந்து மாதவனுக்காகவே அதை பார்க்கலாம்.
அப்படி இருக்கும். ம். அத வந்து அதுவும் வந்து ஒரு பிளஸ் ஆடட் பாயிண்ட். இந்த பாட்டு வந்து ஹிட் ஆவறதுக்கு. நல்லா இருக்கும். அதான் சொல்லுவேன். அந்த அந்த ஹேர் ஸ்டைல் ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அந்த ஹேர் ஸ்டைல ஆமா. வச்சு நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அவன் கை அப்படி அப்படி தலைய கோதுவான் பாரு. ஃபுல்லா முடி அப்படியே கை உள்ள போயிட்டு வெளிய வரும். இந்த சரி, பாட்டு ஓகே. தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஃபேவரட் உனக்கு எதுயா மோஸ்ட் ஃபேவரட்? எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து எல்லா பாட்டும் வந்து நான் பிடிச்சிருந்தாலும் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு ஒரு 15 செகண்ட்ஸ் பாட்டு மாதிரி ஒண்ணு வரும். இருவிழி உனதுன்ட்டு. இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே எனது நாட்கள் நீ ஏன் புன்னகை என் புன்னகை எங்கே போனதோ இந்த மாதிரி ஏதோ வரும். எனக்கு கரெக்டா அந்த செகண்ட் இது தெரியல. பட் அது அது அந்த அந்த இதுவே வந்து ரொம்ப அழகான ஒரு மெலடி. அவ அவ இல்லைன்றத அவ்வளவு அவ அவ எங்கேயோ இருக்க மாட்டா. அந்த டைம்ல எந்த சீன்ல உணர்ந்து வச்சு இவன் ரீமசல் போயிடுவா எங்கேயோ. அவ போனதுக்கு அப்புறம் இவன் அவன் வீட்டுக்கு போயிட்டுலாம் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த பாட்டு வரும். என்ன எங்க போயிட்டா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அது வந்து சூப்பரான மெலடி. கண்டிப்பா கேட்கணும். ஒரு 15 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். சூப்பரான மெலடி. நல்லா எனக்கு அந்த பாட்டு தான். எனக்கு செகண்ட் ஃபேவரட்டா நீ கேட்டிருந்தனா அதான் சொல்லியிருப்பேன். அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சாங் வந்து அந்த நீ இப்ப சொன்னல அந்த மின்னல்ல பாப்பா அந்த மழை நனைஞ்சிட்டு இருப்பா அந்த அதுல வர அந்த சாங்கே நல்லா இருக்கும்யா. அது பேர் மறந்து போச்சியா? அது சரியான பாட்டியா? பூ போல் பூ போல் யார பூ பூ போல் பூ போல் என் நெஞ்சை கொய்தவன் அப்படின்ற மாதிரி வரும். செல்லமாய் செல்லமாய் இல்ல செல்லமாய் செல்லமாய் இல்ல மின்னலாய் 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 என் பார்வையை பறித்தவனே அப்படியே மியூசிக் வரும். ஆனா இந்த மியூசிக் அப்ப இருந்த டைம்ல நிறைய பேரோட மொபைல்ல ரிங்டோன் இதுதான்யா. இந்த இந்த மியூசிக் தான். இதுல வந்து ஒரு சீன்ல கூட சொல்லுவான். உனக்கு இந்த விவேக் சொல்லுவான், உனக்கும் அவளுக்கு நடுவில் ஒரு வேவ்ஸ் ஓடிட்டு இருக்கு மச்சான். அது லவ் வேவ்ஸா மாறணும்னா அதுக்கு நீ வந்து ஏதோ அங்க போய் அவளை பார்த்தா தாண்டா உண்டு அப்படின்னு சொல்லி பாப்ப மாதம் மூஞ்ச ஃப்ரீஸ் பண்ணுவானுங்க. அப்பயும் இந்த மியூசிக் வரும். வேற லெவல்ல இருக்கும். நல்லா இருக்கும். படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல என்ன பாட்டு பிடிக்கும்னா இது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னவோ கேர்ள்ஸுக்கே சொந்தமான சாங் மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. பட் அது பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வசீகரா. வசீகரா சாங்லாம் வந்து அந்த டைம்ல இப்ப சன் மியூசிக் இசை அருவி எஸ்எஸ் மியூசிக்னு போட்டாலே அங்க கால் பண்ணிட்டு எனக்கு வசீகரா சாங் போடுங்க வசீகரா சாங் போடுங்கன்னு தான் கேட்பாங்க. எல்லாம் அது வந்து அந்த அந்த டைம்ல அந்த ரீமாஸ் என்ன அவ வேற அந்த பாட்டுல வேற லெவல்ல இருப்பா. சும்மா சொல்லக்கூடாது. அப்ப இருந்த டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் தன்னை ஒரு ரீமாசன் ஆகவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட மேடியாகவும் நினைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இதுதானே இந்த பாட்டுல தானே அவங்க 2 பேரும் அந்த கௌபாய் ஹேட் எல்லாம் போட்டுட்டு ஸ்கேட்பாங்க. இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அது வேற. அது அந்த அழகிய தீய பாட்டு நினைக்கிறேன். அழகிய தீய. ஓகே ரைட் ரைட். இதுல வந்து இதுல எனக்கு ஒரு பிடிச்ச லைன் ஒன்று இருக்கியா. இது எல்லாருக்கும் இதுதான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அந்த என்னது எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டாம் அந்த லைன் எல்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிச்ச சாங் வந்து இதுதான். யாரே மணி கேட்டால் அது சொல்ல கூட தெரியாதே காதலின் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாது. இது சூப்பரா இருக்கும். என்னன்னா டைம் கேட்டா கூட எனக்கு சொல்ல தெரியாது. காதலுங்கிற முடிவெளினா என்னது இன்ஃபினிட்டி. ஓகேவா? காதல் என்னும் முடிவெளியில் கடிகார நேரமே இன்ஃபினிட்ல எதுயா கடிகார டைம்லாம் கடிகாரம் எப்படி ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. ஆமா செமையா எழுதிருக்காங்க லிரிக்ஸ் இவங்க தாமரை. வேற லெவலு. நல்லா இருக்கும். சூப்பரான லிரிக்ஸ். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச. கண்டிப்பா கேட்கலாம். கண்டிப்பா கேட்கணும். இந்த நிறைய லிரிக்ஸ் நல்லா தான் இருக்கும் இந்த சாங் ஃபுல்லாவே. ஆனா வந்து எனக்கு இது பர்டிகுலரா இது பிடிக்கும்ன்றதால சொன்னேன். மத்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்க லிசனர்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு லைனுமே சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதே ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து
இன்னொரு ஆஹ் இதே மாதிரி எனக்கு இன்னொரு பாட்டுல வந்து ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் வந்து என்னன்னா, அந்த வேற என்ன வேண்டும்னு ஒரு பாட்டை போயிட்டு வரும். ஒரு பாட்டு ஆமா வரும். ஆமா இது வேற இவன் என்ன யாரோ வேற இவன் யாரோ என்ன வேண்டும். இவன் யாரோ இவன் யாரோ. அதுல வந்து ஆமா அதுல வந்து ஒரு ஒரு சூப்பரான லைன்ஸ் வரும். கால்களின் கொலுசே கோபம் வருகிறதே, உன்மேல் கோபம் வருகிறதே, சூப்பர் லிரிக்ஸ். நான் அந்த இடத்தில் சினுங்கிடத்தானே கெடுத்தாயே, பாவி நீ வந்து கெடுத்தாயே அப்படின்ட்டு சூப்பரா இருக்கும் அந்த லிரிக்ஸ் கேட்கும் போதே. சூப்பரா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணத நீ வந்து கெடுத்துட்டியே. என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிவிஎம்க்கு ஃபுட் பெட்டிஷ் இருக்கு, நிறைய படத்துல வந்து அவர் ஹீரோ எல்லாம் வந்து ஹீரோயினோட காலை பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாருட்டு அவர் லைன்லயே வச்சிருக்கான் பாடுறா பாட்டு லைன்லயே. ஆஹ் அதுதான். கால்ல போற கொலுசு கொலுசு மேல அவன் பொறாமப்படுறாயா, கோவம் வருது அவன் மேல. ஏன்னா நான் இருக்க நீ வேண்டிய இடம்டா அது அப்படின்றான். எக்ஸாக்ட்லி. நான் நான் இருக்க இடத்துல வேண்டிய இடத்துல நீ இருக்கு அப்படின்ட்டு. நான் என்ஜாய் பண்ற வேண்டிய இடத்துல நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு செம்மையா இருக்கும் அந்த அந்த இது. ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டும் கண்டிப்பா கேட்கலாம். இவன் யாரோ இவன் யாரோ கண்டிப்பா சூப்பரா ஆமா இருக்கும். இதுல இதுல அந்த ஸ்டார்டிங்கே அவ பாட தெரியுமா, இவன் யாரோ இவன் யாரோ வந்ததே எதற்காக வந்ததே சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கு எனக்கு அது பாடுவா எனக்கே எனக்காக அப்படின்ட்டு. அப்புறம் அவன் பாடுவான், நான் தானே வந்தேன் உனக்காக சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக அப்படின்ட்டு. இது என்னது கிவ் அண்ட் டேக் இது மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. அவன் ஒண்ணு பாடுவான் இவன் ஒண்ணு பாடுவான். அதே மாதிரி இந்த கால்களின் கொலுசை வர மாதிரியே இன்னொரு லிரிக்ஸும் வரும். அதுல அவன் ஒண்ணு பாடுவான் இவன் ஒண்ணு பாடுவா. நல்லா இருக்கும் அந்த இது. நல்லா இருக்கும் அந்த சாங். கண்டிப்பா சூப்பரான சாங். கேட்டா அவ்வளவு நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகும். அது ஸ்டார்டிங்கே வேற என்ன வேண்டும்னு சொல்லிட்டு வருமா, அது அது அதுவே நல்லாதான் இருக்கும். வேற என்ன ஆமா அந்த லிரிக்ஸ் வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும் நிலவை முந்தன் நல்லா இருக்கும். அது வரும் அடுத்து, சொல்லவும் கூட வேண்டாம் கண்ணிமைத்தாலே போதும் கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேன். கேள்வி கேட்காத என் உயிர் எடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே அவன் வந்து ஆனா வந்து அவ வந்து மௌனம் சாதிக்கிறா அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டான்ஸாவ. மௌனம் ஏன் மௌனம் ஏன் அப்படின்ற மாதிரி. ஆமா வேற என்ன கேட்கிறேன் ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கும் அது. சூப்பர் பாட். அதுக்கப்புறம் இந்த சாங் நல்லா இருக்கும், அழகிய தீய சாங் இருக்குல்ல, அது கூட நல்லா இருக்கும். எனக்கு எனக்கு அந்த சாங்ல தான் நீ சொன்ன மாதிரி அந்த கவுபாய் இதெல்லாம் போட்டு வருவாங்க. கரெக்ட். என்னடா இது சம்பந்தமே இல்லாம கவுபாய் மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே ஜாலியா இருக்கும் டான்ஸ் இதெல்லாம். ஆனா அதுல கூட ஒரு எனக்கு எனக்கு அந்த அந்த பாட்டுல கூட ஒரு ஸ்டான்ஸா ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, வரவே இல்லை உறக்கம் அதற்கும் இல்லை இறக்கம் இமைகள் சீரா நடுவில் நின்றாயே இது நியாயமா அப்படின்ற மாதிரி ஏதோ வரும். சூப்பரா இருக்கும். நீ அதுக்கு அதான் எனக்கு உறக்கம் கூட முன்னால வர, அதுக்கும் எனக்கு உறக்கம் வரல, அதுக்கும் இறக்கம் இல்லை போல இருக்கு. அதுக்கு ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல நீ நின்னுகிட்டு ரெண்டு அத கண்ணோட இதுக்கும் நடுவுல நின்னுட்டு தூங்க விடாம பண்ற நீதான் நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும் லிரிக்ஸ். எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டுல இருந்தான் அந்த நெஞ்சை பூ அது இதுல இருந்து எடுத்திருப்பானுங்க. இந்த பாட்டுல வரும். கரெக்ட். அப்படிலாம் வரும். இந்த சாங்ல இருந்தா அது வரும், அதுல இருந்து அந்த பிட்டு சாங் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. இது இதுல வந்து வரும் அழகிய தீ அப்படின்னு வந்துட்டு ஒரு ஐப்பு கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு டென்ஷன் தலைக்கிறதே நானும் அப்படின்னு வரும். ஐக்கு கவிதை ரெண்டு வரியில இருக்கும். அந்த விழிய சொல்றான், ரெண்டு விழிய சொல்றான் 2 வரி அப்படின்ட்டு ஐக்கு கவிதை. அப்படிதான் ரீசனா? ஓகே. அல்ல அந்த 2 விழியில இவ பாடுறாலாம். அந்த பாட்டை கேட்டதே இவருக்கு ஹைப்பர் டென்ஷன் தலை கேறுதாமா வாழறதுக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த சாங் நான் முன்னாடி எல்லாம் கேட்பேனா, ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல கேட்கும் போது ஒரு ஒரு இங்கிலீஷ் லிரிக்ஸ் மாதிரி ஒண்ணு வரும். அத நான் அடிக்கடி பாடிட்டே இருப்பேன்.
அது don't disturb do this to me whatever do this to me oh சூப்பரா இருக்கும். அதான் எப்படி never do this to me டோன்ட் யூ எவர் திஸ் டு மீ பேபி அப்படின்னு ஒரு செம்மையா இருக்கு அது. அதை அடிக்கடி பாடிட்டு போய் அப்பலாம். சொல்லி சொல்லி உண்மை உன்னை நான் சிரித்தேனோ ஏதோ வரும். உன்னையே நான், ஆமா ஏதோ வரும், ஞாபகம் இல்ல லிரிக்ஸ். இது இதுல ஒரு மாதனுக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு கொடுத்திருப்பாரு ஹாரிஸ் மாம்ஸ். என்னது வேற லெவல்ல இருக்கும். அவன் அந்த காலேஜ்ல இருந்து வெளியே வர ஃபைட்டுக்கு வெளியே வரும் போதும் சரி, அப்பா அடிக்கிறதுக்கு இவனும் அவனும் சேர்ந்து இவனும் விவேக்கும் சேர்ந்து நடந்து வருவானுங்க. அப்பயும் இதுவேதான் அந்த டிராகன் படத்துல இவன் பண்றான் தெரியுமா, நம்ம பிரதீப் பண்ணிருப்பான் அந்த சிகரெட்டை தட்டி விடுறது. அது அந்த டைம்ல அந்த படத்துலயே இவன் விவேக் பண்ணிருப்பான். பிடிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படியே தட்டி விடுவான்னு. அவனா இவங்க 2 பேர்ல ஒருத்தன் பண்ணிருப்பான், மேடியோ விவேக்கோ, அந்த சிகரெட்டை தட்டி விடுறது. ரஜினி எல்லாரும் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா. இது அதான் அந்த மியூசியம் போட்டு மாதன் அப்படியே மாசம் நடந்து வருவான். ஆனா வந்து மாதனுக்கு மாசம் இருக்காது, பக்கத்துல விவேக் மாசம் நடந்து வந்துட்டு இருப்பான் கண்ணாடி எல்லாம் போட்டு கிளாஸ்ல. சூப்பரா இருக்கும் அவருக்கு அது. ஏன்னா அந்த டைம்ல வந்து மாதவரை நம்ம சாக்லேட் பாயா பாத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அலைப்பாயுதல வந்து ஒரு சாக்லேட் பாயா பாத்துருக்கோம். இவர் வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு நடந்து வரும்போது நமக்கு அது செட் ஆகல. ஆனா பக்கத்துல இருக்க விவேக் ஸ்கோர் பண்ணிடுவான். சரியான பிஜிஎம், சரியான இன்ட்ரோ அது மாதவனுக்கு. நல்லா இருக்கும். வேற என்ன சாங் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு வேற இல்லையா, அவ்வளவுதான் இந்த படத்துல. இந்த படத்துல மொத்தமாவே 6 சாங் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எல்லாமே தரமான சாங்ஸ். அதுவும் லிரிக்ஸ்ல இருந்து இதுல இருந்து சினிமாட்டோகிராஃபில இருந்து அப்புறம் ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து கலர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆமா, விஷுவல்ஸும் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் பிளேஸ் பண்ண விதம் எனக்கு என்ன, அப்ப இருந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் படத்து கதையோட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வரும், லிரிக்ஸும் கதைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும், பிளேஸ் மட்டும் கதையோட தான் இருக்கும். கதையோட மோஸ்ட்லி கதையோட இருக்கும். இப்ப வந்து இப்பெல்லாம் பார்த்தனா வந்து சரி வாங்க சாங்க போலாம், வாங்க சாங்க போலாம் அவனுங்களே கூட்டு போவாரு. ஆமா, அதான் எங்கதுங்க எதுக்குடா விஜய் படத்துல இப்படி ஒரு சாங் வரும், கோட்டு படத்துல எதுக்கு வந்தேன்னா சாங்காக வந்தான்னு சொல்லிட்டு சாங் ஒரு போட்டு விடுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த அஜித் படத்துல ஒரு வாரத்துக்கு மேல சார் ஏன் சார் இவ்வளவு சில்லா இருக்கீங்கன்னு சில்லா இப்படிலாம் சாங் வச்சுட்டு இருக்காரு இப்போ. அதனால சொல்றேன், ஏன்னா அப்பெல்லாம் வந்து அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சாங் லிரிக்ஸும் இருக்கும். ஆமா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்க, சாங்குக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த சாங்குக்குள்ள ஒரு கதை சொல்லுவானுங்க, அப்படியும் இருக்கும், நல்லா இருக்கும் அது. இதுல வந்து சரி நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இதுல என்னன்னா உனக்கு வந்து ஒரு சைடுல எவ்ரி ஒன் வாஸ் கம்பீட்டிங் டு ப்ரூவ் தேர் டாமினன்ஸ். அந்த டைம்ல ஒரு மியூசிக்ல இவரு ஹாரிஸ் ட்ரை பண்ணாருன்னா தாமரையோ வாலியோ லிரிக்ஸ்ல ட்ரை பண்ணுவாங்க, ஜிவிஎம் விஷுவல்ஸ்ல ட்ரை பண்ணுவாரு, ஆக்டர்ஸ் அவங்க எக்ஸ்பிரஷன்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே தேவர் கிவிங் தர் ஆப்டிமல் அந்த இடத்துல. ஸோ சூப்பரா அந்த மொத்த ஆல்பம் வெளியே வர்றது, அது விஷுவலையே எல்லா சைடும் சூப்பரா வெளியே வந்துருப்பாங்க ஆல்பம்லாம். அதுதான் அப்ப இருந்த மில்லினியம் சாங்ஸ் இப்ப இருக்க ஏன் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா அதுதான் காரணம். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த சாங்க்கு ட்ரெண்டுன்னு விடாம பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து நம்ம அடுத்த ஆல்பத்துக்கு அப்படியே தாவோம். நம்ம ஹாரிஸ் மாம்ஸோட 2வது படமே வந்து அதுவும் ஒரு பெஸ்ட் ஆல்பம், நல்ல பயங்கர ஹிட். டாப் ஸ்டார் கூட நம்ம டாப் ஸ்டார் கூட இணைந்து பண்ணது மஜ்னு. மஜ்னு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல 4 சாங் தான் இருக்கும், 4 சாங் தான் டிவில போடுவான். நீங்க படமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சின்ன சின்ன சாங்ஸ் தான் வரும், நல்லா இருக்கும் அது. அதுவும் நல்லா இருக்கும். இல்ல எனக்கு இந்த படத்துல என்னன்னா முதல்ல மஜ்னுன்னு ஏன் இந்த படத்துக்கு பேரு வச்சாருன்றதுலயே பெரிய டவுட். இதுக்கு மஜ்னுக்கு என்னடா சம்பந்தம்? சரி ஓகே, எனக்கு அந்த லைலா மஜ்னு கதை தெரியாது, அதனால எனக்கு தெரியல. லைலா மஜ்னு அது கூட இருக்கலாம், பட் ஆனா அதுக்கும் மஜ்னு இது இல்ல. இந்த படத்துலயாச்சும் சொல்லுவானுங்க, இப்ப மின்னல்னா மின்னல்ல தான் பாப்பான் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். மஜ்னுக்கு எதுனா மஜ்னு பேர் வச்சுக்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த கதை இருக்கும் போலயா, வச்சிருப்பாங்க, இருக்கலாம்.
இந்த படத்துல வந்து எனக்கு இந்த இந்த இருக்கிற 4 சாங்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். அதுல ரொம்ப ஜாலியான ஃபன்னான சாங்னா அந்த மெர்க்குரி மேலே சாங் தான். வேற லெவல் சாங். ஃபர்ஸ்ட் சாங்கே. ஆமா. இப்பலாம் எழுதுறானுங்களே ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ஒரு யூத்ஃபுல்லா எல்லாம் எழுதுறான்னா, அந்த ட்ரெண்ட் வேர்ட்ஸ் இப்ப அந்த மீம் டெம்ப்ளேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு சாங் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது வந்து ட்ரெண்டா இருக்குன்றதால அந்த இதெல்லாம் போட்டு சாங் எழுதிட்டு இருக்கானுங்க. ஒரு யூத்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த லிரிக்ஸ் வந்து யூத்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி. டெம்ப்ளேட் வேர்ட்ஸ் வந்து யூத்ஃபுல்லா இருந்து ஒரு யூஸும் இல்ல. அது வந்து அந்த ட்ரெண்டிங்ல இருக்குமே தவிர அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஆனா வந்து இந்த பாட்டு வந்து அப்படி யூத்ஃபுல்லாவும் இருக்கும். அந்த லிரிக்ஸ் வந்து லிரிக்ஸே யூத்ஃபுல்லா இருக்கும். அப்ப இருந்த ட்ரெண்ட் ஏத்த மாதிரியா இருக்கும். அது இப்ப பார்க்கும்போது அது ட்ரெண்ட் ஆற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துச்சுனாலே போதும். இந்த ஸ்பாட்ல எப்படி எப்படிலாம் யாரெல்லாம் இழுத்து விட்டுருக்கானுங்க, எதுக்கு 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 வந்து எதுக்கு இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்கானுங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கும். இந்த சாங்ல வந்து நம்ம விவேக் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாப்ல. விவேக், வையாபுரி. அப்புறம் வந்து மூஞ்சி இப்படி இப்படின்னு வாப்பாரு. சிரிப்பாருங்க அந்த இடத்துல. அப்பெல்லாம் வந்து ஒரு கொரியோகிராஃபர் இருப்பாரு ராம்ஜி, அவர் பேரு ராம் ஏதோ வரும். கரெக்ட், ராம்ஜி. ஆமா, ராம்ஜி தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல அவர் ஃப்ரெண்டா வராரா என்னவா வரான்னு தெரியாது. சாங்க்கு மட்டும் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாரு. பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு ஓடுவாரு. விவேக் தான் ஃப்ரெண்டு. ராம்ஜி வந்து பாட்டுல மட்டும் வந்துட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு. நல்லா இருக்கும். இந்த சாங் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். விஷுவலா பாக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். அந்த செம்மையா இருப்பான் ஆளு. நல்லா ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா இருப்பான். கரெக்டான ஃபிட். இந்த படத்துல ஹீரோயினை ரசிக்கிறானுங்களோ இல்லையோ, நான் வந்து பிரசாந்த் தான் ரசிச்சேன். ஏன் தெரியுமா? பிரசாந்த் செம்ம சார்மிங்கா இருப்பாயா. ஹீரோயின் ஒண்ணும் நல்லா இருக்காதியா. வெளிப்படையா சொல்ல ஹீரோயின் நல்லா இருக்காது. எனக்கு இந்த படத்துல எல்லாமே ஓகேடா. பாட்டு ஓகே, படம் கதை கூட ஓகேன்றேன். ஆனா அப்ப ஹீரோயினை என்னடா மயிர் மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் இருக்கும். என்ன எந்த இதுல இவ்வளவு செலக்ட் பண்ணீங்க? அது என்னன்னா, கதைப்படி ஹீரோயின் வந்து நார்த் இந்தியன். ஓகேவா? அதனால நார்த் இந்தியன் லுக் அப்படியே தெரியணும்ன்றதுக்காக ஒரு ஹீரோயினை கொண்டு வந்திருக்காங்க போல. அது பட் நல்லா இல்ல. நம்ம ஊர் பொண்ணு ஜோதிகா இல்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. இவங்களா மட்டும் நம்ம ஊர் பொண்ணுங்களா? இவங்களுக்கு நார்த் இந்தியன் போட்டா சொன்னா தெரியாதா? இல்ல, அவங்க எல்லாம் வந்து இங்க நிறைய படம் நடிச்சு நம்ம ஊர் பொண்ணுங்களாவே ஆயிட்டாங்க. ஓகேவா? அதனால அவங்க எல்லாம் போட்டு நார்த் இந்தியன் ஃபீல் வராது போல. அதான் புதுசா நார்த் இந்தியன் போல தொட்டு செட் ஆகல. சரி விடு, நம்ம அதுக்குள்ள போகலாம். இந்த பாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் இதுவே பேங்கர் தான். மெர்க்குரி மேலே மேலே இடு, இது மேடையிடு, அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்கும் அப்படின்ட்டு பாரு. ஸ்டார்டிங்கே வந்து மெர்க்குரி மேல போயிட்டு ஸ்டேஜ் போட்டு ஒரு பொது செஞ்சுரி ராகவே பாடிட்டு அது வந்து இந்த உலகம் ஃபுல்லா கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்டார்டிங்க வந்து நான் இப்படிதான் கொண்டாடுவேன். இடத்த விட்டு வெளியே போயிடுவேன்டா ஃபர்ஸ்ட். அங்க ஸ்டேஜ் போட்டு பாடுறேன்டா அப்படின்ட்டு. ஒரு யங் பிளட் எப்படி யோசிக்கும் அந்த மாதிரி யோசிச்சு நம்ம வைரமுத்து எழுதியிருப்பாரு. மெர்க்குரி மேலேயே நான் மேடை போட்டு பாட்டு பாடுறேன்டா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சாங் அந்த அடுத்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். வாஜ்பாய் வரட்டும் பாட்டு எழுத, பில் கிளின்டனை கூப்பிடி இசையமைக்க, அந்த சத்தாம் ஹுசேன் பாடல் பாடட்டும். சொன்னல யாரெல்லாம் இழுத்து விட்டுருக்காங்கன்னு இப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு ஐடியா இருந்துடா. நம்ம நாட்டு பிரதமர் வாஜ்பாய், அப்புறம் அமெரிக்கா பிரதமர் பில் கிளின்டன், அந்த சைட்ல இருந்த ஈராக்கோட பிரதமர் சதாம் ஹுசேன். 3 பேருக்கு சரியான ஃபைட் போய்கிட்டு இருக்க டைம். எல்லாரும் 3 எக்ஸ்ட்ரீம் ஆளுங்க. ஆமா, இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் வந்து பாட்டு எழுதணுமா, ஒருத்தர் இசை போடணுமா, ஒருத்தர் வந்து பாட்டு பாடணுமா. அது திங்கிங்கே நல்லா இருக்கு. கரெக்ட். இத 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க ஆளுங்க சேர்ந்தாதான் மில்லினியல் வந்து இவங்க 3 பேர் தான் சென்ட்ரல் ஃபிகர்ஸ். ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ஃபிகர்ஸ் அந்த மில்லினியாவோட. அப்படி நம்ம இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்படி இருக்கும். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு செம்மையா அது. ஆனா அதுக்கப்புறம் வரும் பாரு, இது வரும் அந்த இந்த பாட்டுல மியூசிக்லாம் அப்படியே திடீர்னு ஹை பிச்சில் போவோம். மியூசிக், ஹை ட்ரம்ஸ் பீட், டக்கு ஸ்லோ ஆகும். நல்லா இருக்கும். இந்த இதுல
கொடுக்கும் ரத்தங்கள் துணிந்து சேருங்கள், பெரிக்கால் முத்தங்கள் உதட்டில் போடுங்கள், காதலின் சிம்பொனி கலந்து பாடுங்கள் அப்படின்னு வரும். நல்லா இருக்கியா? குட்டிப்பா இருக்கிற ரத்தம் வந்து அப்படியே தைரியமா வந்து சேருங்க, ஃபெவிக்கால் முத்தத்தை போடுங்க அப்படின்றான். உனக்கு கேட்டாலே நக்கத்தாலே அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லிரிக்ஸ் வரும். இன்டர்நெட் சீசன், ஏதோ இன்டர்நெட் சீசன் ஆமா அது காதல் சொல்வது அதனால ஃபேஷன். அது சூப்பரா சூப்பர் இருக்கும். லிரிக்ஸா. எனக்கு பாட வரல. எனக்கு இந்த பாட்டுல ஒவ்வொரு லிரிக்ஸும் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது வரும் எப்படி வரணும்னா, இன்டர்நெட் சீசனடா, காதல் சொல்வது ஃபேஷனடா, நீ மூடி மறைத்தால் ரேஷன் இல்லையடா அப்படின்னு. இல்லடா 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 அப்படின்னு. அது எப்படி பாரு, இது வந்து எப்படின்னா சீசன்டா, இப்ப போயிட்டு நீ வந்து காதல் சொல்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ரேஷன் கூட கிடைக்காதுடா அப்படின்ற மாதிரி. அது சூப்பரான இதுல. செம்ம lyrics. ஐயா, அதே அதுக்கு மாதிரி lyrics இன்னொரு வந்து அது இதே மாதிரி இன்னொரு ரிலீஸ் இருக்கு. நான் இன்னொரு சொல்றேன் பாரு. அது கடைசியில வரும் இது. பெண்ணின் நாடி பிடித்து பாராமல் நீ ஜாடி வளர்த்து வளர்த்து தெரிஞ்சா தெரியாதே, ஒண்ணு போனா ஒன்ஸ் மோர் உள்ளதாடா, ஏதோ வரும். சூப்பரா இருக்கும். அது கரெக்டா இந்த டைமுக்கு இருக்கிற மாதிரி. ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. கரெக்டா சூப்பரா இருக்கும். அததான் நானும் சொல்ல வந்தேன். அடுத்த லைனே இது இப்படி வரும் இன்னொரு இதுல. அதான், பெண்ணின் நாடி பிடித்து பாராமல் நீ தாடி வளர்த்து தெரியாது, நீ ஒன்றை விட்டால் ஒன் மோர் உள்ளதடா, இன்னொன்று வரும்டா அப்படின்னு. இது ஆனா இது செம்ம ஜாலியான மோட்டிவேஷனல் சாங்கியாது யூத்துக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து கடைசியில முடிக்கும் போது எப்படி பாடுவாரு, இது இந்த என்னது ஆஸ்கர் நோபல் பரிசு போல் லவ்வுக்கு ஐநா பரிசு அறிவிக்கணும், அதுக்காக நான் போராடுவேன்ற லெவல்ல எழுதியிருப்பான். ஆமா ஆமா சூப்பரா. இதுல இன்னொரு ஜாலியான ஒரு லிரிக்ஸ் இருக்கு. என்னன்னா, அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் தனியாய் பிறந்தவள் உனக்கு, காதலியானால் நீ உனக்குதான் அப்படின்னு வரும். சூப்பரா இருக்கும். காதலுக்கு எதிரியா யாரு? அண்ணன் தம்பிங்க ஃபர்ஸ்ட் எதிரியா இருப்பானுங்க. அத மாதிரி அண்ணன் தம்பியே இல்லாத ஒரு பொண்ணு உனக்கு காதலியான சூப்பர்ல அப்படின்ட்டு. நீ சொன்னீங்கல்ல இந்த டிராப் மியூசிக் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும், டப்புன்னு டிராப் ஆகும். அது இந்த இடத்துல தான் நடக்கும். திடீர்னு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது விவேக் வந்து கரெக்டா உள்ள வருவான். வந்த உடனே அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் அண்ணந்தனியாய் வளர்ந்தவள் உனக்கு காதலியா சரியான பாட்டு. இது அடுத்த இது வரும். கற்றை மலையில் நீ நனைந்திருக்க, ஒற்ற குடையில் ஓரழகி குடைக்குள் அழைத்தால் நீயும் லக்கிதான். அது வர பையா புரியா விவேகம் லக்கிதா லக்கிதா ஜாலியா இருக்கும். அது செம்ம ஜாலியான சாங்கு, செம்ம மோட்டிவேஷனலா சாங்கு, யூத்ஃபுல்லா சாங்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லிரிக்ஸோட, இந்த மாதிரி ஒரு வைபோட ஜாலியான ஒரு லிரிக்ஸ் இப்போ ஒரு பாட்டுலாம் வர்றது இல்லையா? அவ்வளவா வர்றது இல்ல, ரொம்ப கம்மியா. இதுல எனக்கு இதுல எல்லா லிரிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதை அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்கேன் நானு. இது சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இம்பாக்டான லிரிக்ஸ். அப்பா தந்த ரூபாயில் ஒரு 100 இது வரும். நின்று போன லிப்டுக்குள் நின்று போட்டு ஒன்றா நின்றால் கொலக்கிடா. அந்த டைம்ல அடோலசன்ட் பசங்களுக்கு என்ன ட்ரெண்டா என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கும். இந்த காசு 100 போல 500 வந்தா நல்லா இருந்திருக்கும், லிப்டுக்குள்ள நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா பொண்ணோட இருக்குதா அப்படி இப்படின்ட்டு நல்லா அந்த லிரிக்ஸே வந்து இது பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க, அடிக்கடி கேட்பேன் அந்த சாங். நானு அது சாங்கா கேட்க மாட்டேன் நானு, எப்பவுமே யூடியூப்ல போட்டுருவேன். வீடியோ போட்டு தான் கேட்பேன், விஷுவலா தான் பார்ப்பேன். ஜாலியா இருக்கும் எனக்கு. கரெக்ட். சூப்பரான பாட்டு, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, கலர்ஃபுல்லா இருக்கும், விஷுவலும் சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த ஆல்பத்திலே வந்து மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து குல்முகர் மலரே தான். உனக்கு? எனக்கும் குல்முகர் மலரே தான் உண்மையை சொல்லலாம், மத்ததெல்லாம் விட.
சூப்பரான பாட்டு. அது வந்து அப்படியே எனக்கு அந்த அந்த குல்முகர் மலரேனே குல்முகர்னா என்ன என்ன என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்பலாம். என்ன குல்முகர் மலரேனா அப்படி ஒரு மலர் இருக்கா? நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா? நம்மளுக்கு ஏதாவது மல்லி, முல்லை இதெல்லாம் தான் தெரியும். அது வந்து இவன் நார்த் இவன் இந்தியா இப்படி ஃப்ளவரியா, சொல்லுவான். நம்ம ஊர் ஃப்ளவர் இல்ல. அதான் நம்ம ஊர்ல வந்து ஆ. அதுக்கு மரம் இருக்கு, ஆனா அதை பெருசா பேச மாட்டாங்க. இந்த பூவை இதுக்கும் ஏய், யூஸ் பண்ண மாட்டாங்க. அவன் இப்ப நீ சொல்லும் போதுதான் தெரியுது. கனெக்ட் பண்றாங்க பாரியா பல லிரிக்ஸா. ஹீரோயின் யாரு? நார்த் நார்த் ஹீரோயின். இந்தியா கதைப்படியே கதைப்படியே கரெக்ட். நார்த் இந்தியன் ஹீரோயின். அதனாலதான் அதனாலதான். ஓஹோ ரைட்டு. ஆனா வைரமுத்து நான் சொல்றேன், சாதாரண ஆள் இல்லையா? இல்ல எனக்கு இந்த பாட்டு பிடிச்சது ஏன் தெரியுமா? இந்த மொத்த ம், படத்திலேயே இந்த ஒரு பாட்டுல ம், தான் ஹீரோயின் பாக்குற மாதிரி இருப்பா. மத்த எந்த பாட்டுலயும் எனக்கு பிடிக்காது அந்த ஹீரோயின். இந்த ஒரு பாட்டுல ஓரளவு பாக்குற மாதிரி இருப்பா. அதனால ஓகே, இந்த பாட்டு பாஸ் வன்மத்தை கேட்கிறியா? அப்படின்ட்டு. ரைட். வேற வழி இல்ல. இந்த ஆஹ் பாட்டுல வந்து ஹீரோயின் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அப்பெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கலாம். லிசனர்ஸ் சொல்றேன். நம்ம பிரசாந்த் பேல டான்சர் கூட ஆடுவார் பாருங்க, காலை தூக்கி ஆமா. தூக்கி சூப்பரா ஆடிக்கிட்டு என்னடா இருப்பாரு டான்ஸ். என்னடா டான்ஸ் ஆட சொன்னா இது பண்ணிட்டு இருக்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ரெச்சிங் அவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த பாட்டுக்கு. இந்த பாட்டும் ஜிம்னாஸ்டிக் முதல் கனவு வைக்கும். ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரு. ஆமா, ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருப்பாரு மனுஷன். நான் ஆனா மத்த வந்து எந்த படத்துலயும் இவ்வளவு பார்த்தது இல்லையா, இவன் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து டான்ஸ் ஆடினது. இந்த படத்துல ம், சரியான எஃபர்ட். ஆமா, பேலே டான்ஸ் ஆடுவாப்புல, ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல. ஆனா ஆனா ஒண்ணு, இந்த பாட்டுல இந்த படத்துல வர எல்லா பாட்டுலயுமே வந்து டாப் ஸ்டார் வந்து ரொம்ப சாமிங்கா இருப்பாப்புல, செம்மையா இருப்பாப்புல, அதுவும் சூப்பரா அந்த இருப்பாரு. லைட் இந்த பாட்டுல வந்து உண்மையை பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா இந்த பாட்டும் முதல் கனவு கரெக்டா ஞாபகம் இல்ல. அவன் ஒரு ம், லைட்டான தாடி, ஒரு லைட்டான மீசை, அப்படி ஆமா, ஒரு லுக் வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் பாட்டுல ஃபுல்லா ஒழிச்சிட்டு இருப்பான் அந்த மெர்க்குரி ஆமா, மலையில, ஆமா. மேலே ம், மெர்க்குரி மேலையில. இதுல வந்து அப்படியே ம், லைட்டான தாடியோட அப்படியே சூப்பரா இருக்கும். ஃபிட்டிங்கா ட்ரெஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருப்பான். சரி, பாட்டுக்குள்ள ஹீரோயின் ஹீரோ போவோம். ரெண்டு பேரோட. ம். சரி சரி. பாட்டுக்குள்ள போவோம். பாட்டுல ஆ. வந்து முதல் லைன்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். குல்முகர் மலரே குல்முகர் மலரே குல்ல பார்க்காதே. அது இதுதான், ரெண்டாவது லைன் தான். உன் துப்பட்டாவில் என்னை கட்டி தூக்கில் போடாத, உன் துப்பட்டால தூக்கில போட்டாத அப்படின்னு. டிஃப்ரெண்டா இருக்கும் அது. இது அடுத்த ஏய், மூணாவது லைனே எனக்கு எனக்கு முடிச்ச லைன் வந்து அந்த மூணாவது லைன் தான். இதுல மூணாவது நாலாவது லைன் இது அடுத்த ஸ்டான்ஸ் ஆகுது. ம், மலரின் தோழிலே உன்னை கொல்லுவதில்லையடி மலரின் மனிதன் உன்னை கொன்றால் அதன் பேர் அதை கரெக்டா பாடம் வரல. கொன்றால் அதன் பேர் ம், மலரே இல்லையடி அப்படின்னு வரும். சூப்பரா இருக்கும். ம். மலரோட எனக்கும் பாட தொழிலே வராது. உயிர். ஆனா லிரிக்ஸ் தெரியுன்றதால நான் பாடுறேன். லிசனர்ஸ் எல்லாம் கோவப்படாதீங்கப்பா, நீங்க பாட்டு கேட்டுக்கீங்க, இத ஆமா, மன்னிச்சிடுங்க. இது அது வைப் வரதுனால சரணம் பாடிடுறேன். ஆமா, நாங்க ஒரு வைப் மோட்ல இருக்கோம் இப்போ, அதனால நாங்க பாட்டு டக்கு டக்குன்னு பாடுவோம். அது வந்து ரொம்ப கேவலமா இருந்ததுன்னா எங்களை மன்னிச்சுக்கீங்க. கரெக்ட். அதான் அது இப்படி வரும். மன்னிச்சுக்கோங்கப்பா. ம். மலரின் தொழிலே உயிரை கொல்வதில்லையடி, மனிதன் உயிரை கொன்றால் அதன் பேர் மலரே இல்லையடி, அதன் பேர் மலரே இல்லையடி இப்படி வரும். சூப்பரான மலர் லிரிக்ஸ் மலரோட சாங். தொழில் உயிரை கொல்றது இல்ல. ஆனா வந்து நீ மலர் மாதிரி இருக்க, நீ என் உயிரை கொண்டுகிட்டு இருக்க, நீ ஒரு மலரே இல்ல அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. சூப்பரா இருக்கும். இது 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 நல்லா இருக்கும். இந்த லிரிக்ஸ், இந்த பாட்டுல எனக்கு இந்த லிரிக்ஸ், என்னை விடவும் என்னை அறிந்தும் யார் நீ என்று கேட்காதே, இருக்கும் கவிஞர்கள் இம்சைகள் போதும், என்னையும் கவிஞன் ஆக்காதே, என்னையும் கவிஞன் ஆக்காதே. சூப்பர் லிரிக்ஸ். அதான் இருக்கிற எவ்வளவு கவிஞர்கள் இருக்காங்க, அவனோட இம்சையே போதும், என்னையும் வந்து கவிஞன் எக்ஸாக்ட்லி. ஆக்கிறாங்க. அடுத்த லைனே இது கூட வரும். இது மாதிரி ஏற்கனவே மனம் எரிமலைதானே ஏனடி பெற்றோர் ஊற்றுகிறார், சூப்பர் ஏனடி இது. பெற்றோர் ஊற்றுகிறார். ஏற்கனவே அவனுக்கு இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ ஏன் பெட்ரோலை ஊத்தி கொளுத்துற அப்படின்னு வாங்கி எரிரத்தியில எண்ணெயை ஊத்துறி அடி. அதான் பெட்ரோலை ஊத்துறடி. சரியான கரெக்ட். சரியான சரியான லிரிக்ஸ் அடுத்து எல்லாமே. அதான் இப்ப நான் பாடினல அந்த லிரிக்ஸ்லயே, அந்த ம், லிரிக்ஸ்ல பார்த்தனா, அவன் கேட்பான், என்னை விடவும் என்னை அறிந்தும், ஓகேவா, ம். என்னை விட என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, அப்படி இருந்தா என்னை யாருன்னு நீ கேட்காத அப்படின்ட்டு வரும். ம். என்னை விடவும் என்னை அறிந்தும் யார் நீ என்று கேட்காதே அப்படின்னு வரும். ஏன்னா அவன் அவாய்ட் பண்ணுவான்.
அதுதான் நல்லா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். சூப்பரான நீங்க கேட்டு லிரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா அனுபவிச்சு கேளுங்க. நீங்க இந்த கேட்டுக்கலாம். பாட்டு வந்து ஆமா தனித்தனியாவே கேட்கலாம். பாட்டுக்கு தனியா கேட்கலாம், லிரிக்ஸுக்கு தனியா கேட்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா. அடுத்து அடுத்து அடுத்த வாங்க. சாங் வந்து முதல் கனவே வேற என்ன? முதல் கனவே தான். முதல் கனவே அடுத்த ஃபேவரட். முதல் கனவே வந்து இது சுச்சுவேஷன் எப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து அவன் ஊருக்கு போயிரும். ஓகேவா? இவர் வந்து அவரை தேடி அந்த ஊரை கண்டுபிடிச்சு இவர் போய் பாப்பாரு ஹீரோ, நம்ம டாப் ஸ்டார். அப்ப வந்து ஒரு ட்ரெயின்ல பாப்பாரு ஹீரோயினை. பாத்துருவாரு, ஹீரோயினே இவரை பாத்துரும். ஆமா ஆமா பார்த்த ஆமா. உடனே அப்பதான் வரும் முதல் கனவே முதல் கனவே. என்னன்னா, ஐயோ சரியான மறுபடியும் ஏன்டா பாட்டு. வந்துட்டேன், மறுபடியும் ஏன்டா வந்து தொலைச்சேன். ஐயோ அதுல வந்து அதுல ஒரு லிரிக்ஸ் வரும். அது அது கரெக்டா அது சுச்சுவேஷனுக்கு சூப்பரா ஃபிட் ஆகும். இந்த மாதிரி தொலைந்த என் கண்களை திருப்பியும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய், இதயத்தை இதயத்தை தொலைப்பதற்கா என் ஜீவன் இழுக்கிறாய். இந்த லிரிக்ஸும் பாரியா, இதயத்தை தொலைச்சதுக்காக ஏன் அவசரம் வாங்கிட்டு இருக்காடி. வாங்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி சூப்பரான லிரிக்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கும் அது. இது அவ வந்து பாடுவா. ஆமா. இதுவும் அப்படிதான் குடுக்கல் வாங்கல் மாதிரிதான். இவ வந்து பாடுறா, முதல் கனவு மறுபடி ஏன் வந்தாய் அப்படின்னு வரும். விழி திறந்ததும் மறுபடி கனவுகள் வருமா. இதெல்லாம் நல்லா இருக்கும். அவன் பாடுவான், முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கனவல்லவே கண்மணி நாளும் நிஜம் அல்லவா, சத்தியத்தில் உதித்த காதல் சாகாது அல்லவா. சூப்பரா இருக்கு அது. முதல் கனவு மூச்சல் வரைக்கும் வரணும், கனவுகள் தீர்ந்து போனா வாழ்வே இல்லைன்னு வரும். அப்புறம் வந்து என்ன வரும், இது கனவே இல்ல, நான் கண்மணி நான் வந்து நிஜம் அப்படின்னு வரும். இது கனவு இல்ல, இது நிஜம், சத்தியத்துல முளைச்ச காதுல இருந்து சாகாது அப்படின்னு வரும். சூப்பரான இது. இதுல எல்லாருமே இந்த பாட்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பா கேட்கணும். சூப்பரான சாங். பிளஸ் எனக்கு வந்து இந்த இதுல வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா விஷுவல்ஸ். உனக்கு டாப் ஸ்டார் அப்படியே அந்த ஸ்டேஜ் மேல ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஸ்டேஜ் மேல ஜிம்னாஸ்டிக் என்ன, டான்ஸ் என்ன, நீ டான்ஸுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு அவன் ஆடி இருக்கிறது இந்த பாட்டை தான். இது வரைக்கும் நான் பார்த்தேன். ஒரு இன்டர்லூட்ல ஒண்ணு வரும்யா, அந்த நாதஸ்வரம் மியூசிக் ஒண்ணு வரும் தெரியுமா. சூப்பரா இருக்கு அந்த அந்த பிட்டே சூப்பரா இருக்கு அந்த மியூசிக்லாம். அது ட்ரம்பட்டா நாதஸ்வரமா எனக்கு தெரியல, ஆனா சூப்பரா இருக்கும். ரெண்டு இதுல போட்டுனாலும் வேற லெவல்ல. ட்ரம்பட் தான் நினைக்கிறேன். நான் தான் தப்பா சொல்லியிருப்பேன். ட்ரம்பட் தான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா சூப்பரா இருக்கும் அந்த பிட்டு. இதுல வந்து என்ன சொல்றது, இந்த வர 4 சாங்ஸ்லயுமே வர இன்டர்லோடு ப்ரீலோடு எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஹாரிஸ் மேம் செஞ்சிருப்பாப்புல, சூப்பரா இருக்கும். வைரமுத்துவோட இதுவை நீ கவனிக்கணும், பொலிட்டிக்கல் விஷயங்களை இதுல கவனிக்கணும். இதுல வந்து ஒரு லிரிக்ஸ், இந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் வரும் என்னன்னா, தினம் தினம் ஒரு சூரியன் வருவேன் ஆயிரம் ஆயிரம் கையால் உன்னை தொழுவேன் தொழுவேன் சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை. இதுல தாமரை சூரியன் தொட்டி இவர் எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஓ அப்படி இப்படி ஒரு மீனிங் இருக்கா. ஆமாயா, ரைட்டு. மறுபடியும் பாடு. என்னன்னா தாமரையே நீரில் ஒழியாதே, அனுதினம் சூரியன் போல வருவேன் ஆயிரம் கையால் தொழுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வரும். தொடுவேன் வரும். ஆமா, நீருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்காத அடிக்கடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் பாரமா சூரியன். இது அவள் லிரிக்ஸ் பாடுவா, சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை, எண்ணில் நீயும் இருந்து கொண்டே விரல் நீட்டி ஏதோ வரும். சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பாட்டு லாஸ்ட் இன்னொரு சாங், இது லாஸ்ட் சாங் வரும். பெப்பியான சாங் ஒண்ணு, பரபர பட்டாம்பூச்சி. அது வந்து நம்ம லோக்கல் ஃபோல்க்ளோர் மாதிரி சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா.
இந்த இந்த சாங்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சங்கர் மகாதேவன் வாய்ஸ் தான் சூப்பரா இருக்கையா. அதுல வந்து பாட தெரியுமா? என்ன செஞ்சேன் கேளடி புள்ள அப்படின்னு இழுப்பாப்ல, அப்படியே ஹை பிச்சில் இழுப்பாப்ல, சூப்பரா இருக்கும் எனக்கு. அதுவும் இந்த மாதிரி லோவா இருக்காதியா, நல்லா கணீர்னு கேள்வி. என்ன ஆமா செஞ்ச ஆமா கேளடி உன்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு கணீர்னு அந்த வாய்ஸ்ல வந்து அது கேட்பான். என்ன செஞ்ச கேளடி உன்ன அப்படின்ட்டு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கையா. அதான் என்ன ம். செஞ்ச கேளடி புள்ள கையால் ஒண்ணு சீண்டவும் இல்ல, கற்பு கோட தாண்டவும் இல்ல, அது ஆஹ் சண்டைக்கார மயிலே நீயும் கண்ட கால பார்த்ததும் இல்ல. ஏதோ வரும். சொட்ட அதுல லிரிக்ஸ்ல நான் பாட்டு அது எப்படின்னா, நான் உன்னை எதுவுமே பண்ணல, நான் ம், என்ன பண்ணேன்னு நான் சொல்றேன் பாரு அப்படின்ட்டு. எதுவுமே நான் பண்ணல, ம், உன்னை காலை தொடல, நான் கையை கெண்ட காலை கூட நான் தொடல. ஆனா நீ ம், குளிச்சிட்டு கரையில கரையில வரும்போது சொட்ட சொட்ட வெளியே வந்துட்டு இருந்த. உன்கிட்ட இந்த ஒரு சொட்டு தான், ஒரு சொட்டு இதுவோ கேட்டேன், ஏதோ ஒரு சொட்டு வாட்டர், அந்த துளி. துளியை கேட்டேன். அந்த ஒரு துளியை ம். கேட்டதுக்கே நீ வந்து கேட்டதுதான் நான் பண்ணது இது. நான் உன்னை கேட்டதுக்கே நீ வந்து வெட்கப்பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரா அழகா இருக்கும் அந்த லிரிக்ஸ். நான் வேற நல்லா எதுவுமே இருக்கும். உன்னை பண்ணல, உன்கிட்ட ஒரே ஒரு துளிய, அந்த தண்ணி சொட்டிட்டு இருக்கு உன் மேனி மேல இருந்து ஒரு சொட்டு துளியை தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பர். அது அவன் பாடுறதுக்கு தான் அவன் சொல்லுவான். மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது, கடகடன் ரயில் ஓடுது, நெஞ்சுக்குள்ள நீ என்ன செஞ்ச என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச அப்படின்னு வந்துட்டே இருக்கோம். உடனே வந்து இவ போடுவான், என்ன செஞ்ச கேளடி புள்ளன்ட்டு சங்கர் மகாதேவன் இடையில எடுத்துட்டு அவர் ஹை பிச் போயிட்டு சொல்றாருயா, அதெல்லாம் சொல்லுவான். அதான் சொல்லுவான். என்ன சொல்ல, கருப்பு கோடும் தாண்டவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். கருப்பு கூட சூப்பரா இருக்கும். தாண்டல, இதுவும் பண்ணல, உன்னை தொடல பார்க்கல, உன் காலை கூட நான் தொடல. நீ வெளியே வரும்போது உன்கிட்ட ஒரு அந்த உடம்புல இருந்து வழிஞ்சிட்டு இருக்க ஒரு துளி தண்ணியை தான் உன் மேல உன்கிட்ட இருந்து நான் கேட்டேன் அப்படின்ன உடனே அதனாலதான் ஆமா. உனக்கு அது மாதிரி படப்படன்னு அப்படின்ற மாதிரி ஏதோ அதான் சூப்பரா நீ இருக்கும். குளத்துல குளத்துல குளிச்சு தொப்பையா நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது சொட்டுற துளியில ஒரே ஒரு துளி மட்டும் கேட்டேன். ஆஹ் சூப்பரா நல்லா இருக்கும். இருக்குது, ஜாலியா இருக்காது. இதுல இதுல நம்மால ஒரு பண்ணிருப்பாப்புல ம், வைரமுத்து. என்னன்னா ம், அந்த இந்த பாட்டுலாம் வந்துட்டே இருக்கும். அதுல வந்து எப்படி வரும்னா, என்னது, ஒண்ணுத்துல வந்து இவன் பாடும்போது வந்து முந்தானை முன்னேற்ற கழகத்தின் தலைவின்னு வரும். இவ பாடும்போது சுடிதார் முன்னேற்ற கழகத்தின் தலைவா. தலைவின்னு வரும். ஓகே, தலைவா ஏதோ வரும். ஓகேவா? எனக்கு இத கேட்கும்போது இவன் எதை மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏதோ யார இவன் கூப்பிட்டு திருப்பி ஆடிடலாம். ஆரம்பிச்சு. அதான் நம்மால அப்பப்ப ஏதோ பொலிட்டிக்கலா ஏதோ எழுதுற மாதிரியே இருக்குதோ. அதனாலதான் எனக்கு வந்து யோசிச்சு அதுல பார்த்தேன். ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த சொருவெல்லாம் தூக்கம் வராது நம்மளுக்கு. சரியா சரியா அதான் அடுத்து இந்த இந்த அப்புறம் இந்த சாங் நல்லா இருக்கும், பெப்பியா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி, அடுத்தது. இப்போ அடுத்து வந்து நம்ம ஹாரிஸ் மாம்ஸோட 3வது ஆல்பம். இருங்க இருங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த 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 படத்தோட எல்லா பாட்டையும் கேட்டிருப்பீங்க. கேட்கலாம், கண்டிப்பா போய் கேளுங்க. ஒர்த்து. இதுல இருக்க 4 சாங் 5 சாங் தான் எல்லாமே சூப்பர் ஒர்த்து. லிரிக்ஸும் வந்து வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம கேளுங்க. லிரிக்ஸ் அனுபவிச்சு நீங்க பாட்டு கேட்கணும்னா இந்த மாதிரி சாங்ஸ் தான் நீங்க கேட்டாதான் உண்டு. ஓகே, அடுத்த அடுத்த 3வது ஆல்பம் போடுவோம். நம்மளோட ஹாரிஸ் மாம்ஸோட 3வது ஆல்பம் வந்து 12B. 12B வந்து படமாவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். ஓகேவா? படம். எனக்கு ரொம்ப இப்ப எனக்கு இந்த 3 ஆல்பத்துல எந்த ஆல்பம் உனக்கு பிடிக்கணும்னா டக்குன்னு நான் 12B தொட்டுருவேன். ஓகேவா? 12B வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தையே நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். யூடியூப்லயே இருக்கும். யூடியூப்ல நிறைய தடவை பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும் இந்த படம், சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிக்கும். நிறைய யூனிக்கான எனக்கு ஸ்டோரியா இது. நான் 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 வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு புக்கு படிச்சிருக்கேன். இந்த நாவல், ம், இங்கிலீஷ் நாவல். எனக்கு அந்த ம், இந்த ம், இந்த படத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் ஆப்வியஸா. அது பார்த்துட்டு ம், எனக்கு எனக்கு அப்ப புரியல. என்னடா படம் இது? 2 பேர் இருக்கானுங்க, 2 பேர் இன்னும் போறானுங்க, 2 பேரும் ஒரே பொண்ணு எப்படிடா பார்க்க முடியும்? அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பிச்சேன் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 12 பார்க்கும்போது. படம்லாம் பெப்பியா இருக்கும். ம், ஆனா ம், ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல. ஓகேவா? நான் அதுக்கு ம், அடுத்து இந்த புக்க படிச்சுட்டு இந்த படத்த பார்க்குறேன். அந்த புக்கு பேர் வந்து ஒரிஜினல் சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். மறந்து போச்சு திருப்பியும். ஆம், ம், ஆனா இந்த புக்கு சொல்ற கதை என்னன்னா, ஒரு ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய வந்து ம், கடத்திடுறாங்க. அந்த கடத்திட்ட உடனே ம், அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்லம்ல போய் கடத்தி, இல்ல மிஸ்டேக்கன்லயோ அது வந்து ஸ்லம்ல போய் வளருது அந்த குழந்தை.
அந்த ஸ்லம்ல வளர்ற குழந்தையோட லைஃப் எப்படி இருக்கும், அது யாரோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த அப்படியே ஒருவேளை அந்த கடத்தாம போயிருந்தா அந்த குழந்தை எப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில, ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டில வளர்ந்துருக்கும், அது ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஒரு யூனிஃபைங் பாயிண்ட்ல 2 பேரும் மீட் பண்ற மாதிரி. ஓகேவா? இந்த 2 கேரக்டரும் டெவலப் ஆகி மீட் ஆயிடுச்சுன்னா எப்படின்ட்டு. அதே கான்செப்ட் எனக்கு அந்த இதுவும் பார்த்தோம்னா இந்த படமே புரிஞ்சு. அப்போ எவ்வளவு பெரிய ஐடியா நம்ம ஊர்ல அது மாதிரி ஒரு யூனிக் ஐடியாவும் வேற எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்ல. வந்து இந்த ஐடியா வந்து ஆல்ரெடி ஹாலிவுட்ல படம் எடுத்துட்டானுங்க. ஓகே, மல்டிபிள் ரியாலிட்டி, ஓகேவா, பேரலல் யூனிவர்ஸ் இல்ல பேரலல் ரியாலிட்டி, மல்டிபிள் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி எடுத்திருக்கானுங்க. நம்ம தமிழுக்கு அது புதுசு, அதுவும் அந்த டைம்ல புதுசு. 2001 பீரியட்லாம் ரொம்ப ரொம்ப புதுசு. படம் ஓடிச்சான்னு தான் தெரியல. ஆனா ஆல்பம் வந்து பட்டு எல்லாம் பயங்கர ஹிட், வேற லெவல் ஹிட். அதுவும் 2 ஹீரோயின், டாப் ஹீரோயின்ஸ். ஆமாயா, ஷாமுக்கு சொல்ல தேவையில்ல. நம்ம முன்னாடி எபிசோடு பார்த்துருந்தா கேட்டவங்களுக்கு புரியும். ஷாம் வந்து நல்ல ஒரு லான்ச்சு, 2 டாப் ஹீரோயின் கூட நடிச்சாப்புல. சரி, என்ன பண்றது. ஓகே, சரி பாட்டுக்கு வருவோம். நான் வந்து படத்தோட ஆர்டர் படி போயிடுறேன். படத்துல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ சாங். இது வந்து ஃபர்ஸ்ட் கதையே ஒரு யூனிக்கான கதை, டிஃப்ரெண்டான கதைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரோ சாங் வந்து ஹீரோயினுக்கு. ஆப்வியஸா வந்து ஜோதிகாக்கு, ஜோகாக்கு பெரிய பொட்டேட்டோ. இப்போ ஜோதிகா வந்து பெரிய பொட்டேட்டோன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தா தெரியும். அதே ஆட்டிடியூட், அதே ஆட்டிடியூட், அதே மாதிரி ஆக்டிங் ஸ்கில் இருக்கும். எனக்கு ஆனா இந்த படத்துல உண்மையிலே இந்த படத்தை பத்தி பாட்டு எல்லாம் விட்டுருங்க. அது கடைசியில இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரை போட்டு ஜோதிகாவை பிடிக்கும்னு சுத்திட்டு இருக்க எவனாச்சும் இருந்தீங்கன்னா இந்த படத்துல ஜோதிகாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறுக்கு அடிக்கும்டா, வெறுப்பு வரும். நல்லா நல்லா அடிபட்டி வேற இருக்கும்டா. எனக்கு அப்படியே கொஞ்சம் ரொம்ப நல்லா தொப்பு இல்லாதும் நல்லா தொப்பெல்லாம் பிதுங்கிட்டு வரும்டா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு. எனக்கு அப்படியே மாறு இருக்கும். என்ன அது இவ்வளவு ஆக்வர்டா இருக்கு, இதுக்கு எதுக்குடா இந்த மாதிரி ட்ரெஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஓகே, ஆக்டிங் வைஸ்லாம் சூப்பர். ஆனா அது ஏச பிடிச்சி நீ கடிக்க போறாங்க. ஜோதிகாவை நீங்க பாய்ஷியம் பண்ணிட்டேன், பாடிஷியம் பண்ணிட்டேன்னு கடிக்க போறாங்க. உண்மையிலே அந்த கதைக்கு வந்து they needed someone who's charming. அந்த இடத்துல எனக்கு ஜோதிகா செலக்ஷன் கொஞ்சம் ஓகேவா தான் தோணுச்சு. நல்லாதான் இருக்கும். எனக்கு நல்லாதான் இருந்தது. சரியா, ஜோதிகா எனக்கு பிடிக்காது, அவங்க ஆக்டிங் சரி, அவங்க இது பிடிக்காது. இருந்தாலும் அந்த படத்துக்கு நல்லாதான் இருந்தது, எனக்கு ஓகே தான். சரி, ஓகே. நம்ம பெரிய பொட்டேட்டோவோட இன்ட்ரோ சாங், ஃபர்ஸ்ட் சாங் இந்த படத்தை. எனக்கு இந்த சாங் எனக்கு ஆக்சுவலா பிடிக்கும். அந்த சாங் எனக்கு ஒரு மாதிரி, நான் இப்ப மெர்க்குரி மேல சாங் சொன்னேன்ல மஜ்னுல, அது ஒரு எப்படி கலாட்டா யூஸ்ஃபுல்லான ஒரு கலாட்டா சாங், ஒரு யங்ஸ்டர்ஸ் பாய்ஸுக்கு ஏத்த சாங் அந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து ஒரு முற்போக்கான ஒரு கேர்ள்ஸ், ஒரு கலாட்டாவான சாங். ஓகே, கேர்ள்ஸுக்கு ஏத்த கலாட்டாவான சாங் செம்மையா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் லிரிக்ஸே வந்து எப்படி இருக்கும்னா, அண்ணன் கிட்ட தம்மு கேட்ட பிரின்சு கிட்ட பொட்டி கேட்டா அப்படின்னு வரும். அண்ணன் கிட்ட தம்மும் பிரின்சு கிட்ட பொட்டியும் கேட்டா எப்படி இருக்கும், சரியா தவறா அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் சாங் சரியா தவறான ஒரு சாங், சூப்பரா இருக்கும். ஆமா, அந்த பெண்கள்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும்ல, அந்த ஸ்டீரியோ டைப் வந்து சுக்குனரா கேள்வி கேட்கிற மாதிரி சாங். உடைக்கிறது கூட இல்ல, சரியா தவறா அப்படின்ற மாதிரி நம்மளே திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சாங், சூப்பரா இருக்கும். ஆனா இந்த சாங்ல வந்து அந்த ஒரு விசில் சவுண்ட் மாதிரி ஒரு மியூசிக் வரும், அது சூப்பரா இருக்கும். 2வது இதுல வந்து ஒரு இன்டர்வியூ வரும், சூப்பரா இருக்கும் ஐயா. மியூசிக்கெல்லாம் வந்து இந்த பாட்டு அடிச்சுக்கவே முடியாது. லிரிக்ஸாவும் இந்த பாட்டு செம்மையா இருக்கும். இந்த பாட்டு நம்ம இந்த பாட்டு பாடினவங்க பேரு சமந்தாயத்துல இருந்து இருக்கு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து லேடி உதித் நாராயண் நினைக்கிறேன். ஓகேவா, இந்த பாட்டை நீங்க லிசனர்ஸ் நீங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஒரு லேடி உதித் நாராயண் பாட்டு, தமிழ் பாட்டு பாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் இந்த சாங். சூப்பரா, ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். இந்த படத்துல இன்னொரு பாட்டு இதே மாதிரிதான் இருக்கும், பாட்டு மாதிரியே இருக்கும். சரி, நம்ம சொல்றேன்.
அடுத்து 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 சொல்லுவாங்க. எனக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் எட்டு கட்டி மெட்ட போட்டு ஏக்கத்தை பாட்ட போட்டா சரியா தவறா நாங்கள் பச்சையா கேள்விகள் கேட்டா இதுதான் எனக்கு சிரிப்பு வரதுயா. அவங்க பாடின மாதிரி தான் எனக்கும் பாட வருது. அது பச்சை பச்சையா கேள்வி கேள்வி கேட்டா கேட்டா சரியா தவறா வரும். அவங்க வந்து பச்சையா கேள்விகள் கேட்டா சரியா தவறா அப்படி பண்ணுவாங்க. நல்லா எனக்கு பாடுறீங்களா டே? சமஸ்கிருதமா இருக்கு. ஜாலியா இருக்கும் எனக்கு இதை கேட்கும் போதெல்லாம். அப்புறம் இன்டர்நெட்டில் பார்த்தால் தவறா ஆண்கள் பார்த்தால் பரவசம் வருது சரியா தவறா மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்து சினால் வாழ்ந்து திருமணம் செய்தால் சரியா தவறா. சவையா இருக்கையா மாப்பிள்ளைய லிவினை பத்தி தேர்ந்தெடுத்து கொஞ்ச சொல்றாங்க. நாள் வாழ்ந்துட்டு. ஆமா ஆமா லிவினை பத்தி சொல்றாங்க. மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்து சின்னால் வாழ்ந்துட்டு அப்புறம் திருமணம் செஞ்சா சரியா தவறா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கையா. நல்லா நைஸ் இருக்கும் நைஸ், இதுல. நல்லா இருக்கியா? இது நான் இந்த இதுல பாட்டு ஆக்சுவலி இன்னொரு நிறைய கேட்டது இல்லையா, உண்மையிலே சொல்லணும்னா ம், 12 மத்த பாட்டுலாம் நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாட்டு, இந்த சரியா ம், தவறா பாட்டு பெருசா கேட்டது இல்ல. ம், ம். இதுல எல்லா இந்த லிரிக்ஸ் எல்லாமே நல்லாதான் இருக்கும். கலாட்டாவா இருக்கும். இன்னொன்னு இதுல வரும் ஒரு அடிப்படி தாண்டி புது சாலை தேடுங்களே நாம கான்டெஸ்ட் போகாத பியூட்டிகளின்னு வரும். இன்னொன்னு வந்து என்னன்னா ஆஹா. என்னது பொண்ணு பார்க்க கல்யாண சந்தை செல்லும் மாந்தைகளே அப்படின்னு வரும். மந்தைகளேன்னு வரும். ஆ, ஆ. கல்யாண சந்தைன்றாங்க. சந்தைக்கு போற அதாயா மந்தைகளே. நடக்குது. மேட்ரிமோனின்றது ஒரு சந்தையாயிடுச்சு. பர்சனல் விஷயங்களா சொல்றியாப்பா? ஆமா சார். இதெல்லாம் கட் சரி ரைட். பண்ணிடுறியா? அதான் இந்த கல்யாண சந்தைக்கு போக மந்தைகளே நீங்க கம்ப்யூட்டர் டென்ஷனுக்கு மாறுங்களே. நல்லா இருக்கும் அதெல்லாம். இது நைஸ் நைஸ். ஆண் பிள்ளை இது வரும். இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். ஆண் பிள்ளை பெறுவது பெண்கள் கடமை என்று விதிமுறை சரிதானா ஆண் பிள்ளை மட்டுமே ஆண்கள் பெறட்டும் நாங்கள் கேட்பது பிழைதானா மெல்லினியம் பிறந்த அடடா. பெண்ணே மெல்லினங்கள் உதவாது அப்படின்னு வரும். இது மெல்லினியம் பிறந்த பெண்ணே மெல்லினங்கள் உதவாது. Okay. இந்த பி ஸ்ட்ராங்ன்றாங்க. மில்லினியம் இயர்ல ஆமா மில்லினியம் இயர்ல பொண்ணுங்க எல்லாம் மெல்லினமா இருந்து என்ன யூஸ்? உதவே உதவாது. கரெக்ட். ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் அப்படின்றாங்க. நைஸ் நைஸ், சூப்பர் லிரிக்ஸ்யா. உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா அது ஃபேமஸ் ஆகலையே. வேற யாரும் சிங்கர் போட்டிருக்கலாம். அதான் போட்டுருக்காங்க. பிள்ளை பெறுவது பெண்கள் கடமை என்ற விதிமுறை சரிதானா அப்படின்ட்டு. ஆண் பிள்ளை மட்டுமே ஆண்கள் பெறட்டும் நாங்கள் கேட்பது பிழைதானு வரும். ஆண் பிள்ளை வேணா ஆண்கள் பெற்றட்டுமே அப்படின்னு. உனக்கு வேணும்ன்றது ஆண் பிள்ளை தான்பா, அதை நீயே பெத்துக்கோ. நல்லா இருக்கும் இது. இது இன்னொன்னு வரும். அந்த பெண்ணுக்கு ஏன் மீசை இல்ல நாங்க ஒன்னா ஊசி போட்டு மீசையை வளர்த்துக்கிட்டோமா அப்ப எல்லாரும். ஆமா இதுல இன்னொன்னு வரும். 6 அடி கூந்தலை சுத்தம் செய்தே நேரம் கழிவது சரிதானா 1/2 அடி கூந்தல் 1/2 நொடி போதும் நேரம் மிச்சமே பிழைதானா புது யுகம் திறந்து வைக்க பூமிக்கு வந்தேனா. ஆமா 6 அடி குழந்தை என்னது முடிய வாரி வாரி டைம் தான் இருக்கு. 1/2 அடி கூந்தல் 1/2 நொடி போதும் நேரம் மிச்சமே பிழைதானு கேக்குறாங்க. பாத்துக்க. உண்மையிலே சொல்லலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த முடியை மெயின்டைன் பண்றதுக்குள்ள. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அதெல்லாம் லிரிக்ஸ்ல எழுதுங்க. என்னன்னா இந்த லிரிக்ஸ் எழுந்தது வந்து நம்ம வைரமுத்து. ஓகேவா? அதான் கலாட்டாவும் எழுதிருக்காரு. நல்லாதான் எழுதிருக்காரு. ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் இதுவும் இல்ல. அதான் இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் சாங். இது வந்து செம்ம கலாட்டாவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் லிசனர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா இந்த பாட்டை கேட்டு பாருங்க. நல்லா ஜாலியா கலாட்டாவா இருக்கும். இந்த ஓக்கு கண்ணாடி எல்லாம் தூக்கி கழட்டி போட்டுட்டு கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி கேட்கலாம். அவ்வளவுதான். வந்து சரி, அடுத்த பாட்டு என்ன? அடுத்த பாட்டு என்ன வரும்னா இவன் வந்து அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சாங் வரும்ல. இது ஒரு புன்னகைக்கு அதான் வரும். அதான் நெக்ஸ்ட் சாங் ஒரு புன்னகை பூதான். ஒரு புன்னகை பூவை வந்து ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்னை மட்டும் காதல் செய்யும் அப்படின்னு வரும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா அந்த பாட்டு தான் நெக்ஸ்ட் சாங் வரும். லவ்ல விழுந்துருவாப்புல. விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த சாங் கேட்கும்போது ஆமா
விஷுவல்ஸ் சூப்பர்யா. ம். இந்த பாட்டுல அந்த விஷுவல் அந்த ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு விஷுவல்ஸ். மழை வரும், ம். வெயில் அடிக்கும், கரெக்ட். பனி வரும், பனி அடிக்கும். சூப்பரா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி லிரிக்ஸும் அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா எழுதிருப்பாங்க அது. நான் சொன்ன முன்னாடி கரெக்ட். சொல்லியிருப்போம்ல நம்ம ஒரு ஒண்ணு ஆமா. கதைக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுவாங்க, இல்லைன்னா ஒரு சாங்க்கு ஏத்த ஒரு கதை எழுதி அதுக்கேத்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதுவாங்கன்னு சொல்லி லிரிக்ஸ் சுச்சுவேஷன் கிரியேட் எழுதிக்குவாங்க. பண்ணி அதுக்கேத்த மாதிரி லிரிக்ஸ் அது இந்த சாங்க்கு பொருந்தும். இந்த சாங்க்கு ஏத்த மாதிரி ஒரு கரெக்ட். சுச்சுவேஷன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுவாங்க. அது வந்து இந்த கதைக்கும் பொருந்தும். ம். சூப்பரா இருக்கும் இது. இந்த பாட்டு நம்ம அது கேகே சூப்பர். பாடியிருப்பாரு. பூந்தலை பூவே அப்படின்னு ஆரம்பிப்பான். சூப்பரா இருக்கும். அந்த அந்த ஆமா எழுத்து விடுறது சூப்பரா இருக்கும். ஆமாயா. திருப்போத்திலே நம்ம கேகே வந்து அந்த அப்படின்னு அந்த அந்த ஹம்மிங்கே சூப்பரா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். கேகே வந்து கேகே பாடின பாட்டுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஆஹ் பிடிக்கும். அதான் இது சூப்பரான பாட்டு. லாஸ்டா ஸ்டார்டிங்கே ஜாலியா தான் வரும். எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது, லவ் பண்ணு லவ் பண்ணு. சூப்பரா இருக்கும். ஒரு லவ்வர் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாக்கிங் பண்றதுதான். ஸ்டாக்கிங் சாங் தான். பட் வந்து கியூட்டா இல்ல இல்ல நல்லா இருக்கும் ஜாலியா. இதுல எனக்கு என்ன தெரியுமா, இந்த இப்போ இந்த டைரக்டா இத சொல்றானுங்க பத்தி எனக்கு அப்பதான் கொஞ்சம் வேண்டாம் வச்சு. இந்த ம், சிவகார்த்திகேயன் பாட்டு ஒண்ணு வருமா, எனக்கு ம். ஈஸியெல்லாம் வேண்டாம், இந்த கரெக்ட் பண்ண பேசி பேசி கரெக்ட் பண்ண வேணாம், அப்படி லிட்டரலா அதேதான் இதுவும். ஓகேவா? ஆனா வந்து இது வந்து என்ன இல்ல சொல்றது வந்து பின்னாடி அவன் சுத்தினாலும் அப்பறம் கேட்பான். தெரியாது. ஆஹ் ப்ரப்போஸ் பண்ணி என்ன லவ் கேட்பான். பண்ணு. என்ன லவ் பண்ண ஆஹ் அப்படின்ட்டு. இவர் வந்து நான் வந்து ஆல்பா மேல், நான் பேசியே கரெக்ட் பண்ணிடுறேன். நீலாம் எனக்கு நீ டக்குலாம் ஓகே சொல்லாத, நான் பேசி கரெக்ட் பண்ணிடுவேன்ட்டு escape அப்படின்ற பண்றான். மாதிரி இது இருக்கும். அதுல வந்து வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஸ்லோவா, அவன் மனசு சேஞ்ச் ஆகுற மாதிரி ஸ்லோவா ம். ஸ்லோவா ஸ்லோவா அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த ஜாலியா விஷுவல்ஸும். ஃபர்ஸ்ட் எதிர் நல்லா இருக்குல்ல. கண்டுக்கவே மாட்டா. ஆஹ் ம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டுப்பா. ம். நல்லா இருக்கும். அது ம். இது ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. அவன் என்னை காதல் பண்ணலாம் சொல்லுவான், என்னை மட்டும் காதல் ஆஹ் பண்ணுவான். ஆமா பாத்தியா ஆமா. என்ன காதல் பண்ணு. அத அது நல்லா என்ன இருக்காது. மட்டும் என்ன மட்டுமே காதல் பண்ணு. காதல் பண்ணு. என் என் வாலிப வாலிப நெஞ்சம் உன் உன் காதலி காதல் கெஞ்சும் என்றும் சிறு காதல் பிச்சை என் போடு கண்ணு, நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சின் ஓரம் ஈரம். சூப்பரா அச்சச்சோ, இருக்கும். அச்சோ, காதல் அதுல எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து ம், அச்சச்சோ அச்சோ காதல் வராதோ அப்படின்ட்டு அவன் காதல் வராதோன்னு கேட்பான். கடைசியில ம், முடிக்கும் போது அது அவன் வந்து லவ் வந்துடும். அதனால அச்சச்சோ ஆமா. அச்சோ காதல் வந்தாச்சோ அப்படின்னு காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அது ஒரு அந்த லிரிக்ஸ்ல முடிக்கும் போது. ம். ஆமா ஆமா சூப்பரா இருக்கும். ம். இதுல ம். சூரியன் வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும். அது அது நல்லா இருக்கும். பீலாதாம்மா, இதுதான் பீலாதா ஆமா பீலாதாம்மா அப்புறம் ரீலுதாம்மா எல்லாம் வரும். சூப்பரா இருக்கும் அது ஜாலியா. ம். அப்புறம் சந்திரன் வந்து என்னது சாக்லேட் கொடுக்கும்னுவாங்க, சூரியன் வந்து ஆமா ஐஸ்கிரீம் கொடுக்குவான். சாக்லேட் கொடுக்கும். சூப்பரா இருக்கும் அந்த லிரிக்ஸ்லாம். ஆஹ் இது வரும். இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். உன் படுக்கை அறையிலே ஒரு வசந்தம் வேண்டுமா, உன் குளியல் அறையிலே சீசன் வேண்டுமா, நீ மாற சொன்னதோ நான் மாற வேண்டுமா, லவ் பண்ணு, நீ லவ் மட்டும் பண்ணு, இந்த 4 சீசனும் வந்து நீ மாற சொன்னோடனே மாறிடும் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி. சூப்பரா நல்லா இருக்கும். இருக்கு அது. சூப்பரா இருக்கும். ம். இதுல வேற என்ன அது உனக்கு கண்டிப்பா. பிடிக்கும் இந்த லிரிக்ஸ்? இல்லையா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். எல்லாமே லிரிக்ஸ் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுல வந்து ம், வேற என்ன லிரிக்ஸ் இருக்கு? ஆஹ் ஒரு படுக்கை அறையிலே அதான் நீ சொன்னது. இது இல்லாம வேற ஏதோ ம், ஒண்ணே ஒண்ணு இருக்கும். எனக்கு அது அப்பப்ப தப்பு தப்பா கேட்கும். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது கவனிச்சு கேட்டா ஒழுங்கா கேட்கும். ஆனா ம். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஆஹ் இவன் இவன் பாடுவா. அது பேர் என்ன, ஹீரோயின் பாடுற மாதிரி. அடு வெள்ளை ம். வெள்ளையாய் இரு இரவு சில இரவு வேண்டுமா அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ். ஆமா. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அட வெள்ளை வெள்ளையாய் சிறு கிருமி வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கா என்ன கிருமின்றா, இது இது ஏவாச்சே ஏன் கட்டுத்தாச்சே.
இது எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறானுங்க? லவ் இதெல்லாம் கிருமி வேணுமா லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி வரும். ஆஹா இது ரொம்ப இதுவா இருக்கே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான் இருக்கா இல்ல புரியாம சன்சர் பண்ணாம இருக்கானுங்களா அப்படின்னு அப்புறம் தான் ஒழுங்கா கவனிச்சு கேட்டா, வெள்ளை வெள்ளையே இரவு வேணுமா, வெளிச்சம் போலவே இரு நிலவு வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அது கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டபுள் மீனிங் தான், பட் இருந்தாலும் ஓகே. அத ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே. வைரமுத்துவ நம்ம வந்து அப்படி இது பண்ணிட முடியாது. அப்படி பண்ற ஆளுதான், அதனால டவுட் பண்ணலாம். இது இது ஞாபகம் வருதுயா, 80 ஆண்டுகள் இளமை வேண்டுமா அப்படின்னு வரும். ஆமா. அது இதுல வந்து எப்படி வரும்னா, மெய்யாகுமா மெய்யாகுமா அப்படின்னு கேட்பானுங்க கோரஸ்ல. இது இன்னொன்னு வரும், சோடு கொன்று போட்டதும் சொர்க்கம் வேண்டுமா அப்படின்ட்டு, அதுவும் மெய்யாகுமான்னு வரும். இதுக்கப்புறம் தான் நீ சொன்னது வரும். இதுக்கப்புறம் தான் நீ சொன்னது வரும், அந்த வெள்ளை 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 வெள்ளையா அப்படின்னு வரும். செம சாங், அது சூப்பர் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், பெப்பியான சாங். இப்ப இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது பெப்பி சாங் சொல்லு பாப்போம். ஒரு பெப்பியா நல்லா கேட்டா அதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல பாட்டுதான் ஞாபகம் வருது. நான் யோசிக்கிறேன், திடீர்னு கேட்டோன்னே தப்பு ஞாபகம் மாட்டேங்குது. விட்டுறலாம். அப்ப அடுத்த சாங்க்கு நம்ம போயிருவோம். அடுத்த சாங் வந்து என்னன்னா, இது முத்தம் முத்தம் முத்தமா. இந்த சாங் தான் நல்லா இருக்கும். இந்த சாங் சூப்பரா இருக்கும். அந்த சிச்சுவேஷன் சூப்பரா இருக்கும். ஆமா, செம்ம சிச்சுவேஷன் இது. ஷாம் வந்து விவேக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதை சொல்லுவான், அந்த கிஸ் பண்ண மாதிரி போயிட்டு இதுவாயிட்டு அடிட்டு. எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. இது உண்மையை சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாத இந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே யார்கிட்டயாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணும். ஆஹா நம்ம சாதிச்சிட்டோமாரா அப்படின்ட்டு அந்த அந்த சீனை சூப்பரா கொண்டு வந்திருப்பான். அந்த சீன் அப்படியே வந்து எல்லாருக்கும் வந்து அது என்ன சொல்றது கனெக்ட் ஆகும். இந்த சீன் மட்டும் இந்த மாதிரி போனா சோன்னு கூப்பிட்டேன், அவ்வளவு கிட்ட வந்தா அதுக்கப்புறம் வந்து சொல்லுவா இவ்வளவு அடிவா விவேக். விவேக் வேற ஆர்வம் வா சொல்லு சொல்லு சொல்ல. அப்ப வந்து கை தட்டுவான், ஏய் அந்த இடத்துல என்ன போய் கை தட்டுனா அப்படின்வா, ஏய் பிச்சைக்காரன் வந்து கெடுத்துட்டான்டா, பிச்சைக்காரன் கெடுத்துட்டானா. அப்புறம் வந்து ஜோதிகா உள்ள வந்துரும், வந்து கேட்டுரும், இப்படி சொல்றேன் இததான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ண நிஜமாவே கிஸ் பண்ணிடும். கிஸ் பண்ணிட்டு எதையும் போய் சொல்லு அப்படின்ட்டு போவோம். அப்பதான் இந்த சிச்சுவேஷன் சாங் வரும். சூப்பரா. எனக்கு இந்த சாங் உண்மையிலே சரி நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேன், மத்தபடி பாசிட்டிவ்லாம் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோ. இந்த சாங்ல தான் எனக்கு ஒரு உச்சகட்டமா ஜோதிகாவை பிடிக்காம இருந்தது இந்த சாங்ல தான். அந்த சாங்கோட விஷுவல்ஸ் பாக்கணுங்க, ஷாம் சூப்பரா இருப்பான், ஜோதிகா இருக்கும் அப்படியே நல்லா தொப்பை தொந்தியமா போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. வன்மத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க சார், பாட்டை பத்தி மட்டும் பேசுங்க. சரி சரி, அது பாட்டுலயே காமிக்கிறாங்கல்ல, காமிக்கலாம் நான் ஏன் பார்க்க போறேன். சரி சரி சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க பாசிட்டிவ் சொல்லுங்க. பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துக்கு இந்த பாட்டுலயே வந்து கேக்க தான் பாடிருப்பாரு, அதுதான் எனக்கு முதல் பாசிட்டிவ், நல்லா பாடிருப்பாப்புல. ஓகேவா, அதான் இந்த சிச்சுவேஷன் சாங்னு சொல்லும் போது இப்ப இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருமா தெரியாது. ஆனா பாரு இப்ப நம்ம அந்த இந்த சாங் சொன்ன உடனே அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வந்துச்சு தெரியுமா நமக்கு. அதுதான் அந்த கரெக்டான சாங் பிளேஸ்மெண்ட் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. அந்த கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான் இந்த சாங் நல்லா இருக்கும். முத்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த முத்தத்தை பத்தியே ஒரு சாங். இது இந்த பாட்டுல வந்து பிடிச்ச லிரிக்ஸ்னா இந்த லிரிக்ஸ் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதுல ஸ்டார்டிங் லிரிக்ஸே நல்லாதான் இருக்கும். முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் யுத்தமா ஆசை கலையை முச்சமா 1000 பாம்புகள் கொத்துமா அப்படின்ட்டு அந்த ஆசை கலையோட உச்சமே முத்தம் தான் அப்படிங்கிறானுங்க இந்த லிரிக்ஸ்ல. வைரமுத்து சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் எழுதுறான் தாலு. இப்ப இருக்கிற நெட்டிசன் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அது அவரோட காஜியான லிரிக்ஸுக்கு தான் மிதிக்கிறானுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவங்க கேட்டுட்டு போங்கடா. அதுதான் அந்த சாங் சிச்சுவேஷனுக்கு அவன் அப்படி எழுதிருக்கான், அவ்வளவுதான், அதை ரசிச்சுட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுல அதான்
ஆசைகளின் உச்சமே முத்தம் தான் அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதிருக்காப்ல. அது ஒரு வகையில கரெக்ட் தான். Okay. கரெக்ட் எல்லாமே கரெக்ட். முத்தத்துல ஸ்டார்ட் பண்ணி முத்தத்துல தான் முடியும். ஓகே. இது இதுல வந்து அவ பாடுவா, ஃபீமேல் கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கும். ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் உன் முத்தங்களை சுத்தம் ஏறினாடினாய் அடமழை மேகம் போல் ஒரு இடைவெளி இல்லாமல் நான் அள்ளி தந்தால் இன்னும் என்ன. அதாவது ஒரு முத்தம் போட்டதுக்கு உச்சந்தல்ல பித்த ஏறின மாதிரி ஆடுறியே. ஆறையே நான் மட்டும் மொத்தமா கொடுத்தேன்னா என்ன ஆவ? அவ்வளவுதான், நீ செத்து போயிடுவடா. ஒரு ஒத்த முத்தத்துக்கே இப்படி ஆடிட்டு இருக்கியடா, நான் மொத்தமா கொடுத்தா என்ன ஆவ நீ? எக்ஸாக்ட்லி. சூப்பரா இருக்கும். ஆனா அவன் போட இதழோடு இதமாக முத்தம் கேட்டேன் பதமாக நீ தந்தாய் நீ தந்தாய், என் எலும்பெல்லாம் தூளை போகும். எலும்பே தூளா போகுமா மொத்தத்துல? எக்ஸாக்ட்லி. நல்லா வேற இருக்கும். லெவல்ல இது இது நல்லா இருக்கும். மெல்லிய பெண்ணே இத்தனை சக்தி எப்படி வந்தது உனக்கு, இறுதி மேலே மூளை கீழே பௌதிக மாற்றம் எனக்கு அப்படின்ட்டு மூளை கீழே வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு இதுக்கு அடுத்து வந்து இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் சைவ முத்தம், இதுக்கு அடுத்ததான் அசைவ முத்தம்னு ஒரு டைலாக் வரும். எனக்கா சிந்திய முத்தம் அது செய்வம் தாண்டா, இனி அசைவ முத்தம் இங்கு ஆரம்பம் தாண்டா அடி வரும். அதுதான் நல்லா பேசுறீங்கடா. எப்படி பிரிச்சு பாக்குறது அடி, இதை எப்படி பிரிச்சு பாக்குறது சைவ முத்தம் அசைவ முத்தம்? அப்ப அந்த டைம்ல அது புரியாதா? ஆஹா ரைட்டு. இதுதான் ஏதோ வரும்டா. எனக்கு சத்தியமா ரிலீஸ் பண்ண போச்சு. ஆனா இந்த மாதிரி 2-3 கிங்கி வேர்ட்ஸ் எல்லாம் வரும் நடுவுல. ஆமா, ஏதோ வரும். சரி விடு, எனக்கு அது வரல. சரி சரி, பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா இத கேட்கலாம், ஒர்த்து தான் பாட்டு. ஓகே. ஆனா மீடியமிஷ் சாங் தான், நீ இதெல்லாம் கேட்கலாம், எல்லாரும் கேட்டு பாருங்க. மீடியம்லாம் சொல்லாத, இந்த பாட்டு சூப்பர் பாட்டு. அந்த மியூசிக்கு அது ஏதோ இது ஒரு ஒரு வெஸ்டர்ன் சொல்லக்கூடாது, இது எப்படி சொல்லணும்னா ஒரு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அகைன் ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்லயும் பழைய அம்பாசிடர் கார் என்னென்னமோ வச்சிருப்பானுங்க, பழைய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் வீட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருப்பானுங்க. என்ன தீம்னு எனக்கு புரியல, பட் ஓகேவா இருந்துச்சு. நல்லா இருக்கும். அது செட்லாம் நல்லா இருக்கும். இந்த டைரக்டர் எப்படின்னா வந்து இந்த டேரக்டருக்கு தான் முத படம். இந்த டேரக்டர் ஆல்ரெடி வந்து சினிமாட்டோகிராஃபரா இருந்தவர். ஓகே, நிறைய பெரிய பெரிய படங்களுக்குலாம் சினிமாட்டோகிராஃபரா இருந்தவர். இவரோட படங்கள்லாம் பார்த்தோன்னா இவரோட எல்லா படத்துலயும் ஆல்பம் ஹிட். ஓகேவா, ஒரு சாங் 2 சாங்லாம் இல்ல, ஆல்பம் ஹிட். அதே மாதிரி இவரு சாங்ஸ் எல்லாம் வந்து விஷுவல் பண்றதுல வந்து சூப்பரா விஷுவல் பண்ணுவாங்க. இப்ப இந்த படமா இருக்கட்டும், அப்புறம் உள்ளம் கேட்குமே, அப்புறம் வந்து என்ன படம் அது, தாம் தூம் எடுத்தாப்ல. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் எடுத்தாப்ல. ஆல்பமே ஹிட். ஹாரிஸ் ஜெயராஜ் கூட தான் ஃபுல் படமும் பண்ணாப்ல, எல்லா டைரக்ஷன் படமும். எல்லா ஆல்பமே ஹிட், விஷுவல்ஸும் பயங்கரமா இருக்கும். ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் கூட இருக்கு. வேற லெவல்ல இருக்கும். சூப்பர் சாங். இது சாங், இந்த சாங். அடுத்த சாங்க்கு போவோம். அடுத்த சாங் வந்து இந்த சாங், அது ஒரு சின்ன சாங் மாதிரி ஒண்ணு வரும் தெரியுமா? அதுதான் நான் நினைச்சேன் பாடலான்ட்டு. அது எப்படின்னா அது இவர் ஆக்சுவலி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்னு நினைச்சேன். நீ ஒரு சாங் சொன்னீங்களா, அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங்ல வந்து அந்த 2வது ஷாம் வந்து இவனை பார்ப்பான், பார்த்துட்டு அவளை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு பஸ்ல ஏறுவா. அது செம்ம காமெடியா இருக்கும். இவரு இந்த அம்மா பஸ்ல ஏறும் போது அவர் பஸ்ல சரி ஓடி வந்து அவர் பஸ்ல ஏறுவாரு. அதுக்குள்ள அந்த அம்மா வேற ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மா இறங்குறதும், திருப்பியும் இவ கீழே இறங்கிட்டாலேன்னு அவ இறங்குறதும், அதுக்குள்ள இந்த அம்மா திருப்பி ஏறணும். டேய் என்னங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து இது வேற ஒரு ரியாலிட்டி ஷாம், அதை தேடிக்கிட்டு இருப்பாரு போல. நல்லா இருக்கும். ஆனா இந்த சாங் செம்மையா இருக்கும். சூப்பர் பாட்டு. ஒரு பார்வை ஒரே பார்வை நெஞ்சு பூத்தாலும் பூக்கட்டும், இலை தீ பிடித்தாலும் பிடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் ஒரு புன்னகை செய், ஒரே புன்னகை செய்,
அதுக்கு வந்து இது என்ன இது வரும் இது இப்படி வரும். உயிர் உயிர் வாழ்வதாயினும் ஆயினும் வாழட்டும் இல்லை சாவதாயினும் சாகட்டும் அப்படின்ட்டு சூப்பரா இருக்கும் லிரிக்ஸ். அது சின்ன பாட்டா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பர் பாட்டு. அது நல்லா அது இந்த படத்திலேயே இந்த மாதிரி இந்த சின்ன பிட்டு பாட்டும் வந்து ஒர்த்தா இருக்கிறதுனா இந்த மாதிரி படங்க தான். இதுல இன்னொரு சாங் ஒண்ணு வரையா, ஆனந்தம்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். ஆனந்தம் இமயம் போல ஆனந்தம் அப்படின்னு ஒரு சாங் வரையா, சூப்பரா இருக்கும் அந்த சாங். அந்த சாங் எப்படின்னா, அப்ப அந்த ஷாம் இருக்கான்ல, அவன் வந்து மெக்கானிக் ஷாப்ல இருப்பான். 2 ஷாமே ஆமா காட்டுவாங்க. 2 ஷாமும் வந்து பெஸ்ஸ மிஸ் பண்ணிடுவாங்க. இவன் வந்து ஆமா ஒரு ஜாப் கிடைச்சு செட்டில் ஆயிருவான். இவன் வந்து மெக்கானிக் ஷாப்ல வந்து விவேக் கூட செட்டில் ஆயிருவான். ஏன்னா 2 ஆமா பேரும் வந்து அந்தந்த ஜாப்ல வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு நல்லா முன்னேறிடுவாங்க. அவன் வீடு, காரு ஆமா அதெல்லாம் வாங்கிடுவான். இவன் வந்து நல்லா அந்த ஒர்க்க நல்லா புடிச்சு போய் அந்த ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருப்பான். அந்த அந்த ஜாலியா இருப்பானுங்க 2 பேரும். ஓகேவா? அந்த லவ் அந்த இதுல வந்து அந்த பீரியட்ல வந்து இந்த சாங் வரும். ஆனந்தம் சொல்லி சூப்பரா இருக்கும். இந்த சாங் வர்றதுக்கு முன்னாடி பிரேம்ஜி வந்து ஒரு ரேப் பாடிட்டு இருப்பாப்ல. ஏ யோ கேர்ள்ஸ் அப்படி இப்படின்ட்டு ஒரு பாட்டு. அதுல ரேப் பாட்டு அப்புறம் தான் வரும். ஆனந்தம் நான் கேட்டு பாக்குறேன். நான் கவனிக்கல. எனக்கு தெரிஞ்சு அதான் இதுல ஸ்பாட்டிஃபைல இல்லைன்னா அமேசான் மியூசிக்ல கேட்டு பாரு. அது ஆல்பத்துக்குள்ள இருக்கும். அந்த சாங் நல்லா இருக்கும். அந்த கண்டிப்பா. சாங் அந்த சாங் முடியும் போதே வந்து ஒரு மியூசிக் ஒண்ணு முடியும். அந்த மியூசிக்கோட தொடர்ச்சியா இன்னொரு பிட் சாங் வரும். ஜோதிகாக்கு வர மாதிரி. ஓகேவா? அந்த சாங் கூட நல்லா இருக்கும். அது என்ன சாங்னு தெரியல. ஆனா அது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு அடுத்த இன்ஃபர்மேஷன் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் சாங்கோட ஸ்பெஷலு. ஏன்னா இது படமா பார்த்ததால, நான் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்ததால இந்த சாங் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது இதுதான். இது வந்து ஆனந்தம் வருதா, அது வந்து ஓ நெஞ்சேன்னு வரும். நல்லா இருக்கும் அது. கேட்டு அது பாக்குறேன். வந்து அதுவும் கேட்டு பாரு, நல்லாதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். அடுத்த சாங் அடுத்த அடுத்த சாங் என்ன, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஜோதி நிறைஞ்சவன். எனக்கு இந்த படத்துல மத்த எந்த சாங்கியும் ஒத்துப்பையா, இந்த ஒரு சாங் என்னால ஒத்துக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி. என்னாலே இந்த சாங் ஒத்துக்க முடியாது. ஐயா, நான் அந்த சாங்க பிடிச்ச சாங் மட்டும் சொல்லாதீங்க. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கையா சாங், சூப்பரா இருக்கு சாங். போறான்ட்டு எதனா பண்றீங்க, சாக்காடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது பாடுறதும் புரியாது, அதுல ஆக்டிங்கும் பண்ண மாட்டான், ஒரு மயிரும் நல்லா இருக்காது. இதுல ஒரு மாதிரி இதுவா இருக்கும்யா, அது பேர் என்ன சொல்றது, ராக்கோடா இருக்குயா அந்த பாட்டு. பாட போறோம் தாலி போட போறோம், அது லிரிக்ஸும் நட்சத்திர ஜன்னலில ஆட போறோம் அப்படின்னு. டேய் என்னடா ஆட போறீங்க அப்படின்றதா இருக்கும். இது சுக்வந்தர் சிங் பாடினது. எனக்கு நிறைய பாட்டு சுக்வந்தர் சிங் பாடும்போது நான் உதித் நாராயண் நினைச்சிருவேன். ஏய் உதித் நாராயணோ அப்படின்னு பார்த்தா நான் உதித் நாராயண் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் உதித் நாராயண் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நார்த் இந்தியன் சிங்கர்ஸை கூப்பிட்டு வந்து தமிழ் லிரிக்ஸை பாட வைக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாவும் இதுவா இருக்கும். இப்ப வந்து உதித் நாராயண் வந்து நம்ம இதுல வந்து சல்லாம் குல்லாமு சல்லாமு சல்லாம் குல்லாமு பண்ணாரு. அந்த மாதிரி அது ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு சில சாங் அது வந்து நல்லா இருக்கும், பண்ணா ஜாலியா கேட்கறதுக்கு. அந்த மாதிரிதான் இந்த சாங். இது வந்து இன்னும் அந்த செகண்ட் ஹீரோ மாதிரி வர அந்த அந்த நார்த் இந்தியன் ஆக்டருக்கு வரும் இந்த சாங். அதனால இந்த சாங் எனக்கு பிடிக்காது. என்னடா ஹீரோ சாங் இருக்கும்போது இவனை கூப்பிட்டு வச்சு ஜோதிகா கூட பாட வைக்கிறீங்க, அதான் கல்யாணம் ஆகிற மாதிரி. அதுவும் ஜோதிகாவும் வந்து ஆனா அதுல ஒரு விஷயம் ஒத்துக்கணும், அது தெளிவா வந்து அந்த ஹிந்திக்காரனுக்கு ஹிந்திக்காரன் பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்தமே ஜோதிகாவும் ஏதோ ஹிந்திக்கார பொண்ணு மாதிரிதான் இருக்கும். ஹிந்திக்கார அம்மா, அவங்க அம்மாவை பார்த்தாலும் ஹிந்திக்காரி மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்குமா? ஓகே, இவங்க அவங்களுக்காக தான் பாடுறாங்க அப்படின்னு ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு. ஆமா, அது ரொம்ப கரெக்ட் தான். நார்த் இந்தியன் பாய்க்கு நார்த் இந்தியன் சிங்கர் கூட்டு வந்து பாட வச்சிருக்காங்க. இந்த சாங்கும் நல்லா இருக்கும். கல்யாண சாங்ன்றதால முன்னாடி காலத்துல இப்ப கூட ஒரு சில மேரேஜ்ல எல்லாம் இந்த சாங் போடுறாங்கய்யா, தெரியுமா?
இந்த சாங் போட்டு தான் இருக்காங்க. சோதி நிறைஞ்சவ சொன்னவுடன் சமஞ்சவ போட போறா மல்ல போட போறா. அவரை மாதிரி எனக்கு பாட வரல. நம்மளாச்சும் தெளிவா பாடணும். அது பொதுவா கேட்கணுமே, ஐயோ ராமா அப்படின்னு இருக்கும். இந்த பாட்டுல கூட லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்குயா. ஒரு ஒரு இந்த லிரிக்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னது? எனக்கு எனக்கு காண்டி என்ன தெரியுமா, என்னால லிரிக்ஸே புரிஞ்சுக்க முடியலையா அவன் பாடுற பாட்டுக்கு. அது அதனாலதான் எனக்கு இந்த 2 லிரிக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல மட்டும் தான் கொஞ்சம் தெளிவா பாடுவா அவ. அதுவும் கொஞ்சம் இதுவா தான் போடுவா. பட்டு சேலையிலே நிலவை பக்கம் பார்க்கின்றேன், எட்டாம் வண்ணத்தில் வானவில்லை இன்று பார்க்கின்றேன் அப்படின்னு வரும். பட்டு சேலையில நிலவை பக்கத்துல பாக்குறாராம், எட்டாம் வண்ணத்துல வானவில பாக்குறாராம் அப்படின்னு வரும். நல்லா இருக்கும் அது. இது இது இந்த லிரிக்ஸும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வைரமுத்து எழுதுனதுனா அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கண்ணம் பூசியதோ சந்தனம் தங்கம் ஆகியதோ, இவள் மார்பை தொட்டவுடன் வைரம் விண்மீன் ஆகியதோ அப்படின்னு வரும். அதுவும் நல்லாதான் இருக்கும். நல்லா பாடியிருப்பாயா அவ, சுக்வந்தர் சிங். இந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமா. வேற அது என்ன சொல்றது? ஓகே, அடுத்து அடுத்து இந்த சாங் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஆல்பத்திலே. சூப்பர் சாங். பூவே வாய் பேசும்போது. அருமையான சாங் அது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஆனா எனக்கு என்னடா இது சிம்ரனுக்கு ஒரே ஒரு சாங்கா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சியா இந்த சாங். என்ன அதுவும் லைட்டா சோகமான சாங் மாதிரி இருக்கும். சாங்க போட்டுட்டாங்க. என்னடா சிம்ரனுக்கு இப்படி, சிம்ரனுக்கு நடந்த அநீதி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாயா. இந்த பாட்டும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் வரும். அந்த லிரிக்ஸும் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். ஃபுல்லாவே அந்த கேரக்டர், அந்த ஃபீமேல் கேரக்டர் என்ன மனசுல நினைக்குதோ அதை வெளிப்படுத்துற மாதிரிதான் இந்த பாட்டுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பரா இருக்கும் அது. அவங்க அது மெலங்கலின்னு சொல்லுவாங்க இதுல, இங்கிலீஷ்ல. ஒரு தனிமையில இருக்கிற ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்கும், அதுவும் அந்த அந்த சுச்சுவேஷனும் சூப்பரா இருக்கும். அவங்க வந்து அந்த இக்னோர், அதான் எனக்கு என்னமோ அந்த சாங்கை பார்க்கும்போது ஷாம் இவங்களை இக்னோர் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு பார்ட்டில இருந்து வந்து இந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருப்பாங்க, இவங்களை இக்னோர் பண்ணிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பான். பெருசா கண்டுக்க மாட்டியா? அப்ப வந்து இவங்களுக்கு அந்த சாங்கோட இதுவே வரும். இவ பேச ட்ரை பண்றதுக்கு முன்னாடி வந்து நிப்பா, அவனை கிராஸ் பண்ணி போவா. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டான், போயிடுவான். அப்பதான் இந்த லிரிக்ஸ் வரும். பூவே வாய் பேசும்போது பூவே வாய் பேசுது, காத்திரியா ஓடுது அப்படின்ற மாதிரி. நானே வந்து பேசுறேன், நீ ஏன் தள்ளி போற அப்படின்ற மாதிரி. நான் வந்து அப்ரோச் பண்ண, அதுதான் அவ போய் அப்ரோச் பண்ணா இவன் கண்டுக்கவே மாட்டான். அந்த லிரிக்ஸ் அப்படியே ஸ்டார்டிங் வச்சிருப்பானுங்க. நல்லா இருக்கையா. குளிர் வார்த்தை சொன்னா கொடியோடு வாழ்வி தாண்டி போன விழுந்த பின் மன்றாடுவே. நல்லா இருக்கையா. அந்த ஒரு வார்த்தை, அந்த குளிரான அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், கொடியோடு வாழ்வன். கொடினா அந்த தாலி கொடின்னு நினைக்கிறேன் மீன் பண்றது எனக்கு தெரிஞ்சு. மேபி நல்லா இருக்கும். ஆனா அதுவும் அந்த வார்த்தைகளோட யூசேஜும் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல அது வந்து கொஞ்சம் விடோ கேரக்டர் மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். விடோ கேரக்டர் மாதிரி வருவா. ஆமா, அந்த கேரக்டர் வருவா. அதனால இந்த லிரிக்ஸ் இப்படி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், தாலி கொடி மாதிரி. ஓகே, நல்லா இருக்கும். இந்த பாட்டும் கண்டிப்பா கேட்கலாம் ஒருத்தர். நான் எப்பவுமே இந்த ஆல்பமும் கேட்டு வச்சுக்கேன், எல்லா சாங்கையும் கேட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சாங் கேட்பேன். பூவே வாய் பேசும்போது அந்த விசில் ஸ்டார்டிங்ல அந்த விசில் சவுண்ட் வரும் தெரியுமா, ஹம்மிங் யூசிங் the விசில்ன்றது இதுல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆமா, அதே ஹாரிஸ் மாம்ஸ் வந்து நம்மள விண்வெளி கூட்டு போற அந்த வெடிட் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அது விண்வெளிக்கு கூட்டு போறாரு. மெஸ்மரைஸ் ஆயிடுவேன் நானு அந்த விசில் சவுண்ட்ல. சூப்பரா இருக்கும். அது ஹம் பண்றதுக்கே சூப்பரான லிரிக்ஸ் அது. அந்த சாரி அந்த மியூசிக் அது சூப்பரா இருக்கும். சூப்பர் மியூசிக்கும் செம்ம தரமா இருக்கும். இதுல இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். நீ ஒரு பார்வையா, நீ ஒரு வார்த்தையா, நிரப்பி விடு என்னை. அதாவது
ஒரு பார்வை பார்த்தாலே நீ என்னை நெருங்கிடலாம். ஓகேவா? நீ ஒரு வார்த்தை சொன்னாலே எம்டியா இருக்கிற என் லைஃப் வந்து ஃபுல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ற மாதிரி லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். நீ செத்தினால் என்னை கொன்று விடு, உன் நெஞ்சுக்குள்ளே என்னை புதைத்து விடு, என் நினைவு தோன்றினால். இந்த இந்த லைனை தான் இங்க முக்கியமா கவனிக்கணும். இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா? என்னது? என் நினைவு தோன்றினால் கேளு. என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு அப்படி வரும். இவன் நினைவு தோணுச்சா என்ன துளி நீரை சிந்தணும்? இது டபுள் மீனிங் ஆச்சு. வைரமுத்து ஏதோ ஒரு உள்ளாட்டத்தோட தான் எழுதியிருக்காப்ல. இது ஃபீமேல் பாடுற லிரிக்ஸ் தான். என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு. என்னன்னு தெரியல. கண்ணீரை சொல்றாரா இல்ல எந்த நீரை சொல்றாருன்னு தெரியல. அது வைரமுத்துக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அவன் பாடுவான். இவ்வளவு பாடினதுக்கு அப்புறம் அவன் பாடுவான். அட 100 காவியம் சொல்லி தோற்றது அப்படின்னு வரும். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா இந்த பாட்டு கேட்டு பாருங்க. அருமையா இருக்கும். தூக்கம் சூப்பரா சொக்கும். அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் விண்வெளியில பறக்க விட்டுருவாரு நம்ம விண்வெளி நாயகன் ஹாரிஸ் மாம்ஸ். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளவுதான். இந்த வேற என்னையா இருக்கு இந்த படம். இந்த ஒரு மியூசிக் பிட்ட விட்டுட்டோம் பாத்தியா? விவேக் ஆடுவான் பாரு. பார்ட்டி சாங் பார்ட்டி மியூசிக் சொல்லிட்டு வரும் ஆல்பத்துல. சரியான மியூசிக். அது வந்து இதுலலாம் யூஸ் பண்ணானுங்க. கலக்க போவது யாரோ இதுலயெல்லாம் யூஸ் பண்ணானுங்க. ஆமா ஆமா ஆமா. அடிக்கடி டிவி இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். நல்லா டான்ஸ், செம்ம டான்ஸ், குத்து போடுவானுங்க. நம்ம ஹாரிஸ் மாம்ஸ்க்கு வந்து ஒரு பக்கா குத்துலாம் வராது. அதுல ஏதாவது ஒரு மியூசிக் பெப்பியா தான் குத்து வரும். ஒண்ணு பெப்பியா குத்து வரும், இல்லைன்னா வந்து ஒரு காக்டெயிலா ஏதாவது வரும். பக்கா லோக்கல் வராது. அந்த மாதிரிதான் இதுவும் கொஞ்சம் பெப்பியான குத்து. இது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ண கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. அப்போ வரல இந்த மியூசிக் சூப்பரா இருக்கும். அவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னே எல்லாரும் சேர்ந்து குத்துவானுங்க. இந்த மியூசிக்க கூட ரிங்டோனா வச்சு சுத்திட்டு இருந்தானுங்க அந்த டைம்ல. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். விவேக் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுல. நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுவா இந்த படத்துல. கோக் வச்சு ஆமா, அது கேப் ஒண்ணு போட்டுட்டு விஜய் மாதிரி ஆடுவான். இப்படியே ஆடிட்டு தட்டுவா காலை தட்டுவா. கோக் வராது மேல. நல்லா இருக்கும் அது காமெடியா. ஓகே, அதான் இந்த ஆல்பம் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பம். இந்த 3 ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் தான். அதுல வந்து மோஸ்ட் ஃபேவரட்னா டக்குன்னு இதை சொல்லலாம். அதுக்கு அடுத்து எல்லா சாங்கும் எல்லா ஆல்பமும் சொல்லலாம். இந்த 3 ஆல்பம் வந்து எனக்கு எப்பவுமே என் பிளேலிஸ்ட்ல இருக்கும், அடிக்கடி கேட்கறது. நான் இது இப்ப வந்து இந்த ஆல்பம்லாம் வந்து நீங்க கேட்கறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லா பாட்டுமே பாக்குறதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆல்பமே, இந்த 3 ஆல்பமே வந்து சொல்றேன். என்ன 1-2 சாங் மிஸ் ஆகலாம். பட்டபடி எல்லா சாங்கும் விஷுவலாவும் சூப்பரா இருக்கும். நீங்க விஷுவலாவும் பாருங்க, நல்லா இருக்கும். விவேக் வர பாட்டுலாம் வந்து நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னா அது அதோட ஃபீல் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து சரி, இப்ப நம்ம க்ளோசிங் முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம். இப்ப நாங்க சொன்ன 3 ஆல்பம் கேட்டுப்பீங்க, மில்லினியம் ஆல்பம்ஸ் சொல்லிட்டு. மில்லினியம் ஆல்பம்ஸ்ல இன்னும் நிறைய ஆல்பம்ஸ் இருக்கு. அதுல நாங்க வந்து பர்டிகுலரா இந்த ஆல்பம், இந்த 3 ஆல்பம் வந்து எடுத்து பேசுறோம். இன்னும் ஃபியூச்சர்ல வேற ஆல்பம்லாம் எடுத்து பேசலான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஆல்பம்ஸ் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க லிசனர்ஸ். நீங்க நாங்க அதை பத்தியும் பேசுறோம். எங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்ஸ் நிறைய இருக்கு, அதை பத்திலாம் பேசலான் இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த எபிசோடு ஒரு புது ட்ரையா பண்ணோம். பட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. நீங்க கேட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஸ்பாட்டிஃபைல வந்து சப்போர்ட்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்ம். அதில் நீங்க இங்கே ஃபீட்பேக் கொடுக்கலாம். அது போக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஸ்கார்ட் பக்கம் வந்தீங்கனாலும் அங்கேயும் எங்ககிட்ட டைரெக்டாகவே இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து எல்லா சைட்ஸோட லிங்க்கும் லிங்க்ட்ரீ லிங்க்ல ஒரே லிங்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டச் பண்ணீங்கன்னா எல்லா லிங்க்ஸும் இருக்கும். நீங்கள் அதில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரேட்டிங் கொடுத்துருங்க. 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா, ரேட்டிங் கொடுக்குறது எதுக்கு முக்கியம்னா, ரேட்டிங் கொடுத்தாதான் இப்போ ஸ்பாட்டிஃபை அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா எல்லாருக்கும் வந்து சஜஷன் காட்டும் இவ்வளோ ரேட்டிங் வந்திருக்குன்ட்டு. அதனாலேயே நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுத்துருங்க. முக்கியமாக ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கிங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க, டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க.
அங்கே நம்ம வைப் செஷன் நடக்கும். நாங்கள் வந்து ஸ்டோரி படிப்போம், புக் ரீடிங் செஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். வந்து ஜாயின் பண்ணி எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.